إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. இப்போ நாங்கள் இதில் ஒரு 3 பகுதிகளாக பிரித்து தான் இதில் பார்த்துக்கிறோம். ஆரம்பத்துடைய இது அந்த குடும்ப சகோதரத்துவத்தை பேன்றது, அதில் இறுக்கமாக இருந்து கொள்வது என்பது இயல்பானது, தபியத்தானது, அது ஃபித்ரத்தானது. அதில் பெற்றோர்களுக்குரிய பிர்ரிக்கின்ற அந்த பகுதியையும், அதுக்கு பின்னால் அதாவது பெற்றோர்களுடைய உணர்வு சார்ந்த விஷயங்கள், அவங்க நடந்து கொள்ள டைம் நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் சகோதர விஷயத்தில் என்றதையும், மூன்றாவதாக சகோதரர்களுக்கு மத்தியில் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரி நடந்து கொள்ளணும் என்றதும், பிரச்சனைகள் வந்தால் எப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யணும் நடந்து கொள்ளணும் என்ற பகுதிகளையும் நம்ம அதில் பார்த்தோம். அது எந்தெந்த வேதனைகளை பதிவு செய்யும் என்பது பகுதியெல்லாம் நம்ம என்ன செஞ்சோம் பார்த்தோம். பிரச்சனை வராமல் இருக்கிற என்ன செய்யணும் என்பதையும் பார்த்தோம். அடுத்ததாக இன்னொரு பகுதி பார்த்தோம். என்னன்னா, சகோதரத்துவத்தை என்ன நம்ம அதனுடைய பூரணத்துவம் நிலைத்து நிற்க, அவனுடைய சிறப்புகளை பற்றி பேசுறது, அவனுடைய அழகை பற்றி பேசுறது, அவனுடைய பூரணத்துவம் நிலைத்து நிற்கிறதுக்கு என்ன செய்யணும் என்ற பகுதி ஒரு 2 வரியில சொல்லியிருந்தார். அடுத்தது என்னென்னா, இதுல செலவு ததாகுல் இருக்கும், ஒன்று கொண்டு நுழைவு இருக்கும், இருந்தாலும் ஒரு அளவு பிரிக்கலாம்ன்றது. 25வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இது இன்னொரு பகுதியாக போகுது. يجب ألا يؤدي غياب الأبوين بالوفاة إلى ارتخاء العلاقات بين الإخوة وقلة اللقاء. பெற்றோர்களுடைய இழப்பு, மரணத்தின் மூலம் அவர்கள் எங்களை விட்டு மறைந்து விடுவது, சகோதரர்களுக்கு மத்தியிலே உள்ள அந்த தொடர்பை நெகிழ்வடைய செய்துவிடக்கூடாது. நெகிழ்வெண்ட இல்லாம போறதில்லை, ஆனா நெகிழ்ந்துருது இல்லாம, அதாவது நளினப்பட செய்துவிடக்கூடாது. சந்திப்புகளை குறைத்து விடக்கூடாது. நம்ம அதை ஏற்கனவே சொல்லிக்கிறோம். கட்டாய சந்திப்புகளை உருவாக்கிக்கொள்ளும். நம்ம இந்த வீக்ல நம்ம எப்படி சந்திப்போம், இன்ன விஷயம் நம்ம சந்திக்கிறது, இந்த டேட்ல சந்திக்கிறது. அதுல ஒரு சவுர் வர முடியாம போனாலும் சரி, அவனை குறை சொல்லக்கூடாது. சரியா, அவனை குறை சொல்லக்கூடாது, பிழை காணக்கூடாது. அவனுக்கு இன்னொரு டைம்ல வரையலுமா இருக்கணும். எப்படியோ அந்த சந்திப்புகளை வச்சுக்கணும். கட்டாய சந்திப்புகள் இருக்கணும். அதுல எங்களுக்கு கஷ்டங்கள் இருக்கலாம், குழந்தைகளோட போறது கஷ்டம் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். அவைகளை தாங்கணும். கூட்டு குடும்பம் ஒரு ரஹ்மத், அவைகளை நம்ம தாங்கணும். சேர்றது ஒரு ரஹ்மத். பிரச்சனைகள் வரும், சிக்கல்கள் வரும். நம்ம தனிமையில ஈக்கிறதே பிள்ளைகள் சண்டையை தாங்க இல்லாம இருக்குது அப்படின்னு சொன்னா நம்ம கபர்ல இருந்துடும். விளங்கிட்டா? ஏன்னா எல்லாட்டி இயலாது. நம்ம இங்க சந்திக்கணும். இப்ப மனைவியால பிரச்சனை, கணவனால பிரச்சனை, கல்யாணம் முடிக்க அமைக்கிறல்ல, பிள்ளைகளால பிரச்சனைன்னு சொல்லுங்க, புள்ள வராமிக்கிறல்ல, புள்ள வர்றது வழி எடுத்துக்காண்டி புள்ள வராமிக்கிறல்ல, உழைப்பு கூட்டி வருவது, இந்த மாதிரி பிரச்சனையால நான் அதை செய்யலைன்றது ஒரு வாதவில் பிறக்கவே பட சட்டப்படி. ஏன்னா பிறக்கிறதே பிரச்சனை. லகத் கலக்கனல் இன்சானபி கபத், மனிதனை சிரமத்துல தான் படைத்திருக்கிறோம். அப்ப எனவே இது ரீசனே இல்லை, இது சைத்தான் ரீசன் சொல்லுவான். சகோதர பிள்ளைகள் எல்லாரும் விளையாடக்குள்ள அந்த சண்டை பிரச்சனைகள் வராது, உண்டை உடைச்சிடுறாங்க, அதை செஞ்சிடறாங்க, அதனால நம்ம சந்திப்பது இல்லைன்னா, அப்போ நீ முழுசா யோசிக்கணும். எது வரைக்கும் யோசிக்கணும்னா ரிவர்ஸ்ல போய் பாரு. டோட்டலா என்ன செய்யணும், நீ இதெல்லாம் அதாவது செஞ்சே வைக்கப்படான்னு வரும். இதுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணக்கூடாது. இதை சில நேரத்தில் மனைவி கணவன்மாரெல்லாம் பேசிக்கிறது, அதனாலதான் அவர் தவிர்த்துட்டாரு அப்படின்னு மனைவி ஆதரிக்கிறது. அவரு அதனால மனைவி பலமுறை சொன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். இதெல்லாம் பிழையான நடைமுறை. போகணும், வரணும், கட்டாய சந்திப்பு வரணும், பிரச்சனைகளால வரும், அதுக்கு சட்டங்கள் போட்டுக்கொள்ளணும். அதை ஒரு சகோதரன் அதுக்கு ஒரு வித்தியாசமான இருந்தா, 2 பேர் வித்தியாசமா இருந்தா அதை எப்படி அனுசரிக்கணும் என்றெல்லாம் ஒரு ரூலாக என்ன செய்யணும் வரணும். ஆட்சியாளர் ஒருவர் கீழுள்ள மக்கள் எல்லாம் பல பரதரப்பட்டதாகிறான்னு ஆள மாட்டாண்டா எப்படி? சரியா, எல்லாம் டிஃபரெண்ட் ஆகிக்கிறோம், ஒரே மாதிரி இல்லையே அப்படின்னா நீ ஆட்சிக்கு ஐக்கப்படாது. எல்லாரையும் சேர்ந்து ஆள்றது தான் ஆட்சி என்றது. அதே போல எல்லாரையும் சேர்ந்து நிர்வகிக்கிறதா நிர்வாகம் என்றது. அதனால அந்த கில்லத்துல் லிகாஅத் வரக்கூடாது. ஆனா குறையும், ஆனா குறையும். அதை அல்லாஹ் தபியத்துல வச்சுக்கிறார். ஆனா நாங்க முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கோம். அதுக்குதான் நன்மை என்ன செய்யும் இருக்கும். 26வது மினத் தரூரி ஜித்தன் கிஸ்மத்து தரிக வல் மீராத் கப்ல அல் இன்கிஸா வல் ஃபுர்க பைன அல் இஹ்வ பிஸபபில் மால். சொத்தை சரியான முறையில் அவசரமாக பிரிச்சிடணும். இதன் மூலம் பிரிவு வராமல் இருக்க, சொத்து மூலம் பிரிவு வராமல் இருக்க, சொத்தை மரணிச்சதோடு என்ன செஞ்சிடணும், பிரிச்சிடணும். ஏதாவது மஸ்லஹத்துக்கு தஅkhir பண்ணினாலே தவிர. உதாரணமா அப்துல்லா பின் சுபைர் 4 வருடங்களுக்கு பின்னால்தான் சொத்தை பிரிச்சாண்டு வருது. அது என்ன, வாப்பட கடனை முடிக்கும் வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், சொத்தை பிரிக்க மாட்டேன். சகோதரர்கள்லாம் கேட்கிறாங்க, சொத்தை தாங்க, சொத்தை பிரிங்க. மூத்தவர் தான் பொறுப்பு. வாப்பட கடன் முடிஞ்ச பிறகுதான் சொத்து. ஏன்னா மிம்பாதி வசியத்தின் யூசி பிஹா அவுதை. விளங்கிட்டா? அவர் அவரு கடனோ அவருடைய அந்த என்னது வசியத்துக்கு பிறகுதான் பிரிக்க, கடன் முடியல, பிரிக்க மாட்டேன்றார். அதனால அப்படியான காரணங்கள் இல்லாத சந்தர்ப்பமாக இருந்தா சொத்துக்களை உடனே பிரிக்கும். அதுக்கு முன் வரணும்.
அவர் விட்டு கொடுத்தார், இவர் விட்டு, அவருக்கு நிறைய சொத்திக்கு அதனால விட்டு முதல்ல உண்ட பங்கு இது உண்ட பங்குன்னு பிரிச்சு என்ன செஞ்சு கொடுத்துருங்க. இதன் மூலம் இன்றைக்கு வராட்டியும் நாளைக்கு வராட்டியும் நாளை மறுநாள் என்ன செய்யலாம், அது வரலாம். அல்லாஹ் சொன்ன சட்டங்கள் அதை நடைமுறைப்படுத்தி விடுங்கள். 27வது இத்ஹாலுல் அப்னா வஸ்ஸௌஜாத் வல் அஸ்வாஜ் ஃபீ மஸாயில் தரிகா யஸீதுஹா தஅகீதன் வ இஷ்கால். விளங்கிட்டா? அதாவது இத்ஹாலுல் அப்னா வஸ்ஸௌஜாத் வல் அஸ்வாஜ், சொத்து பிரிக்கிற சந்தர்ப்பத்தில் மனைவிகளை, அதாவது சொத்தை நம்ம பிரிக்க போறோம், இதுக்குள்ள தலையிட வைக்கிற யார, மனைவிகளை, பிள்ளைகளை, அது போல கணவன்மார்களை. சொத்து பிரிக்கிறது தலையிட வச்சா அது பிரச்சனையையும் முடிச்சுகளையும் கூட்டிவிடும். சொத்தை பிரிக்கிறதுல இதுல தலையிட வைக்க கூடாது. சகோதரர்கள் நிக்கணும், அவங்க அதுல இறங்கி சகோதரிகள் நிக்கணும், என்னென்ன வரணுமோ அதெல்லாம் என்ன செஞ்சிடணும், அதை பிரிச்சிடணும். ஏன்னா இங்க வந்து அவங்களுக்கு பங்கு உண்டு இல்லையே, விளங்கிட்டா? தாய்க்கு பங்கு இருக்கு, தந்தைக்கு பங்கு இருக்கு, பாட்டனாருக்கு வேண்டாம் பங்கு போகலாம், விளங்கிட்டா? பிள்ளைகளுக்கு பங்கு இவ்வளவுதான் நிக்கணும். இதுல திருமண உறவுகளை சேர்த்து அல்லது பிள்ளைகளை கொண்டு வந்து அதுல சேர்த்துக்கண்டு டிஸ்கஸ் பண்ண வைக்கிறது பெரியவங்களாக இருந்தாலும் பிரச்சனை அது உருவாக்கும். ஏன்னா சொத்து சிறிதாக சிறிதாக பிரச்சனைகள் குறைஞ்சிட்டே வரும். சொத்து பெருசா 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 பிரச்சனை பெருசாயிட்டே என்ன செய்யும் வரும். ஏன்னா ஆசைகளும் அதே மாதிரி பெருசாக இருக்கும். அதனால இதுல கவனம் செலுத்த வேண்டும். யாரை எப்படி எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றது பொறுப்புக்கு யார், இதுல யாரை பேசுறது, யார் பேசக்கூடாது இடத்துல கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக 28வது அதாவது லாஹித் அன் அக்பாரக பிஇக்திலாஃபிஹா சுரூரன் வ ஹுஸ்னன் யம்பகி புலூகுஹா லிஇக்வானிக அன் தரீகிக் பஅத தக்தீரில் மஸ்லஹ ஃபீ தாலிக். உனது சந்தோஷம், உனது மகிழ்ச்சி, உனது வேதனைகள் இன்று உண்ட செய்திகள் எல்லாமே உன் வழியாகத்தான் உண்ட சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் சேரணும். அவர்களை பத்தி நீ சந்தோஷப்பட்டுட்டாய், அவர்களை பத்தி நீ இந்த விஷயத்துல கவலைப்படுறாய், அவர்கள் இந்த விஷயத்துல நீ பிளகான்றாய் என்றது உண்ட வழியால தான் சேரணும். இன்னொரு பேர் வழியாக என்ன செய்யக்கூடாது, சேரக்கூடாது. உனக்கும் அவர்கள் வழியாகத்தான் என்ன செய்யணும், அது சேரணும். இன்னொரு ஒரு வழியாக சேராத முறையில பார்த்துக்க. அதுவும் அது சேரணும் என்றா அதுல மஸ்லஹத்தை நல்லா அளந்துட்டு இதை சொல்றது ஓகேயா, வெளிப்படுத்துறது ஓகேயா என்றது பின்னால் வெளிப்படுத்தணும். இல்லைன்னா சபர் செஞ்சிடும். பாருங்க, ரெண்டு விஷயம். ஒன்று அதை அளந்துடணும், இதை சொல்றதா சொல்றது இல்லையா. அடுத்தது உன் வழியாக சேரணும். அவனுக்கு கொஞ்சம் வேதனை இருந்தாலும் பரவாயில்ல, நீ சொல்லு. வைஃப்ட சொல்ல வைக்கிறது, ஹஸ்பண்ட சொல்ல வைக்கிறது, உம்மா மூலம் சொல்ல வைக்கிறது என்றது வழியை ஏற்படுத்தும் என்பது வழியை ஏற்படுத்தும். நீ டைரக்ட்லி என்ன செய்ய, பேசு. இப்படிதான் ஒரு விஷயம் இருக்கே, எனக்கு மனசுக்கு கொஞ்சம் இதாயிடுச்சு, நான் உன்ட்ட சொல்றேன் இன்னைக்கு, அதை என்ன நான் அது வந்து நல்லது. அடுத்தவன்ட்ட சொல்லி வந்தா நீ அவனை செகண்ட் ஆகிட்டாங்க. அடுத்தவன் மூலம் சொல்லி வந்த நம்ம ஒரு ஆளுக்கு பிழை செய்ய, ஒரு கணவன்ட்ட ஒரு மனைவி பிழை செய்யறான், ஒரு பிழை செஞ்சுட்டு கணவன்ட்ட மறைச்சிடறான்டா, கணவனை செகண்ட் ஆகிட்டான்னு அர்த்தம். இன்னொருத்த ஒத்துக்கொண்ட பிழை செஞ்சாலும் அவன் ஏசினாலும் அடிச்சாலும் பிரச்சனைப்படுத்த செய்யக்கூடாது, அவன் அப்படி செய்யக்கூடாது. அப்படி செஞ்சாலும் நீ சாய்கின்ற தோளாக இருக்கணும், கணவன் இருக்கு. நீங்க மனைவி விஷயத்தை ஒரு பிழை விட்டுட்டா இன்னொருத்த போய் சொல்லக்கூடாது. மனைவிட்ட தான் நீங்க போய் என்ன செய்யணும், உங்களை அணைக்கின்ற இடமா அந்த இடம் தான் இருக்கணும். எனவே யாருக்கு நம்ம பிழை விடுகிறோமோ அந்த பிழைய இன்னொருத்த அனுதாபம் தேர்றது அவருடைய தரத்தை என்ன செஞ்சிடும், குறைச்சிடும். இதுல நம்ம கவனமாக இருக்க வேண்டும் என்றார். அவர்களை பற்றிய உனது அதிருப்திகளோ சந்தோஷங்களோ மகிழ்ச்சிகளோ உன் வழியாக என்ன செய்யணும். போய் இதுல மகிழ்ச்சி கூட பரவாயில்ல, அவனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனா துன்பங்கள், வேதனைகள், பிரச்சனைகள் உன் வழியாக மட்டுமே சேரணும். 29வது தலத்தஃப் பி முனாதாத்தி இஹ்வானிக் வ தவாஸன் في العلاقات معهم واعتمد العذار لهم والعفوية معهم ودع التكفل ودع التكلف الذي يقود لاستثقال الصلة. அதாவது சகோதரர்களை கூப்பிடுறது, அழைக்கிறது, இந்த மாதிரியான நேரத்தில் அழகான வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள், இவைகளை சொல்லி பழக்கம். அதாவது ஒரு ஊர் வளமையில ஒரு நடைமுறை இருக்கு, அதுவும் கூட ஓகே. இப்போ நாங்கள் டே வாடா போடாண்ட அளவுக்குலாம் பேசுவோம், இது அளவுக்கு ஓகே, அதுல ஒரு அன்பு இருக்கு. ஆனா இது அதாவது இன்றைக்குள்ள இந்த மீடியாவுடைய தாக்கத்தால கேவலமாலாம் என்ன செய்யறான், பட்ட பேர் சொல்லி கேவலப்படுத்தி அதுதான் நட்படி வச்சு அவன் உண்டு நினைக்க மாட்டான், விளங்கிட்டா அப்படின்னு சொல்றது, தரங்கட்ட வார்த்தையை கூப்பிடுறது. ஆனா அவன் ஒண்ணு நினைக்க மாட்டான், ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி, நான் அண்ணன் தம்பி எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி சரியா பட்ட பேர் சொல்லி மோசமான வார்த்தைகள் சொல்லி விளங்கிட்டா, டே பொய்யன் இங்க வா அப்படின்றது சரியா. என்னன்னு கேட்டா அவனுக்கு தெரியும் அவன் பொய்யாரன்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றது. இது பிழை. உரிமைன்றதுக்காக வேண்டி அவனுடைய தன்மானம், அவனுடைய உணர்வுகள்ல கை வைக்கிறது ஒரு நாள் என்ன செய்யும், அவனை அள வைக்கும், அவனை வேதனைப்படுத்தும், அவனை தாழ்த்தும், அவனை கேவலப்படுத்தும். அது பிள்ளையாக இருந்தாலும் சரி, குழந்தைகளை பார்த்தது, அது பிள்ளையாக இருந்தாலும் சரி, அடுத்தவர்களுக்கு முன்னாலும் என்ன தவறு செஞ்சான்னு நம்ம சொல்லக்கூடாது, இந்த விட செய்யக்கூடாது. எப்பொழுதுமே அவர்கள் செஞ்ச ஒரு விஷயத்துக்கு நீ காரணம் சொல்லணும்னா, உங்களோட தம்பி இப்படி செஞ்சுட்டான், உங்களோட அண்ணன் அப்படி செஞ்சுட்டான், இதனால செஞ்சிருப்பான், அதனால செஞ்சிருப்பான், இப்படி செஞ்சிருப்பான், இல்லை செஞ்சே இருக்க மாட்டான். இந்த அடிப்படையிலே நீங்க நடந்து கொள்ளணும். தக்கல்லுஃபை விட்டுறணும். தக்கல்லுஃப்னு சொன்னா ஏன் இப்படி நடந்திருக்கும் என்ற ஆராய்ச்சிக்கு தானே. இது உங்களுக்கு என்ன செய்யும்னா இந்த தொடர்பை
பாரமாக்கிவிடும், சுமையாக்கிவிடும். எனவே அழைப்பு அழகாக இருக்கணும், காரணங்கள் நிறைய சொல்லிக்கொள்ளணும், அதே போல என்ன நிறைய விட்டு கொடுக்கிற தன்மைகள் இருக்கணும், வழிந்துரைத்துக் கொண்டு விளக்கம் எடுக்கிறதுகள் எல்லாம் விட்டுவிட வேண்டும். அடுத்தது லீல் மஜாலிஸில் இஃப்திராதியா, அதாவது இந்த இங்க சொல்றது என்னன்னு சொன்னால் சைபர் வேர்ல்டு அப்படின்ற, அதாவது அந்த இன்டர்நெட் உலகம், வாட்ஸ்அப், டெலிகிராம், இங்குள்ள சோசியல் மீடியாக்கள் சரியான முறையில் அவனுடைய பாதிப்புகளை தவிர்த்துட்டு நீங்க இந்த உறவுகளை பலப்படுத்திக் கொள்ள யூஸ் பண்ணலாம் அப்படின்றார். அவர்களோட உறவாட பேச, ஏண்டா சிலத்துர் ரஹீம், உறவுகளை சேர்ந்து நடத்தல் என்றா என்னென்ன அடங்கும் அப்படின்றதுல ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க. நிறைய அறிஞர்களும் என்ன சொல்றாங்கன்னா, அல்லல் அக்கல் ஆக குறைஞ்சது அஸ்ஸலாமு அலைக்கும், சௌமா இருக்கிறீங்களா, எப்படி இருக்கிறீங்க, உட நலம் என்ன, நல்லா இருக்கிறீங்களா என்றதும் சிலத்துல் அர்ஹாம்ல என்ன செய்ய அடங்கும். ஒருத்தருக்கு எல்லாம் போகல, நேரடியாக பார்க்க முடியல, சந்திக்க முடியல என்ற பட்சத்தில் இந்த வார்த்தைகளும் அவர்களை சேர்ந்து நடத்தல் என்ற பகுதியில் என்ன செய்ய அடங்கும். அப்ப அதுக்கு இந்த வாட்ஸ்அப் குழுமங்கள், டெலிகிராம் குழுமங்கள் என்று வச்சு தொடர்புகளை வச்சு கொள்றது அதுல ஒரு அது மார்க்க எல்லைகளோடு இருக்கும். கண்டதை ஷேர் பண்ற அந்த லிஸ்டுக்குள்ள வந்துடக்கூடாது. நல்ல உறவுகளை பேசக்கூடிய அது ஒருவரது கையிலே அல்லது பொருத்தமாக இருக்கும், அல்லது ஒரு ஆள் நிர்வாக மார்க்கத்துக்கு போகனா வந்து என்ன செஞ்சிடணும், எடுத்துடணும் என்ற அடிப்படையில் இருந்தா ரைட், ஓகே, இது கண்ணியமான இது அதுல வந்திருக்கு. அதுல வந்து சில பொழுதுகளை நம்ம மனைவிமார்கள் கணவன்மார்கள் அப்படி இருந்தா அவங்க யாரையும் என்ன செய்யக்கூடாது, அஜ்னபி மஹ்ரம் என்பதனால அவர்களை பேச விடக்கூடாது. அவங்க அனுமதியோட பேசினாலும் சரி, முறையாக பேசினாலும் சரி, நம்முடைய சகோதரிகள் என்ன செய்யலாம், பேசலாம். அவர்கள் இங்க அஜ்னபியா இருக்கிறாங்க, அவர்கள் என்ன செய்யக்கூடாது, அதுல பேசக்கூடாது. நம்ம தங்கச்சி இருக்கிற இடத்துல அடுத்த இன்னொரு தங்கச்சி ஹஸ்பண்ட் கூட அதுல என்ன செய்யலாம், அதுல இருக்கலாம். எனவே ஆண்கள் மட்டும்தான் என்ன செய்யலாம், அதுல பேச வேண்டும். பெண்கள் என்ன செய்யக்கூடாது, பேச. பெண்களுக்கான ஒரு குடும்பத்தை என்ன செய்யலாம், அவங்க வச்சுக்கலாம், அவங்க பேசுவதற்கு ஏதாவது சொல்வதற்கு. இங்க வந்து உதாரணமா மச்சா ஒரு கருத்தை போடுவாரு, இங்க ஒரு மைனி ஒரு லைக்கை போட்டுருவா, இது என்ன செஞ்சிடும், அவருக்கு ஏதாவது ஸ்ட்ரைக் ஆயிரும், சரியா, அது ஒரு சிக்கல்ல போய் என்ன செஞ்சிடும், வேற மாதிரியான எண்ணங்களை சிந்தனைகளை கொண்டு வந்து சேர்த்துரும். அதனால அஜ்னபி மாதிரி கூடுமான கேட்டா கூடும் தான், லைக் போடுற பிள்ளை லைக் போடுற பிள்ளை இல்லைதான். ஆனா இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு ஒரு விதமான சந்தேகங்கள், பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு. மார்க்க எல்லைகள் அஜ்னபி இதுகளை பேணணும், சரியா. யாரும் ஒரு ஆண்களாக டிஸ்கஸ் பண்ணிக்கொள்ள இடத்துல குடும்பம் இருக்கலாம், ஆனா ஆண்கள் மட்டும் தான் என்ன செய்யணும், அதுல பேசணும். அவங்க பார்த்துட்டு அதை விட்டுறணும். இது சம்பந்தமா ஏதாவது அவங்க பேசணும்னு நினைச்சாங்கன்னா அவர்களுடைய குடும்பத்தை அவங்க என்ன செய்யலாம், பேசிக்கொள்ளலாம். இந்த வரைமுறைகளை வச்சுக்கொண்டு அந்த உறவுகள் நடிக்கலாம். நம்ம சொன்ன மாதிரி பேச்சுக்கள் ஏதாவது இருக்கணும், குடும்பம் சார்ந்த, உறவுகள் சார்ந்த, சந்திப்பு சார்ந்த விஷயங்கள், குர்ஆன் ஹதீஸ், இஸ்லாம், பொது விஷயங்கள் இப்படி இருக்கலாமே தவிர தேவையில்லாத வாத பிரதிவாதங்களுக்கு போகவும் கூடாது. அடுத்த என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது 31வது முஷ்கிலாத்துல் அத்ஃபால் தன்ஷா பிசுரா வ தன்தஹி பினஃப்ஸிஸ் சுரா வ அலல் இஹ்வா அல்லா யல்தஃபிது லித்தபீஇ வலில் ஆமின் மின்ஹா. பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் வேகமாக வரும், வேகமாக முடிஞ்சிடும். எனவே அதுல சேஃப்டியான பிரச்சனைகள் கூடாத விஷயங்கள்ல கவனம் எடுக்க கூடாது. பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை, அண்ணன் தம்பி பிள்ளையோட பிரச்சனை எல்லாம் பயங்கரமா வரும், சடார என்ன செஞ்சிடும், முடிஞ்சிடும். அவன் 2 பேர் சமாதானம், இவன் பகத்துல நின்றுப்பான், விளங்கிட்டா. அவன் அந்த பிள்ளைகளை பாத்தீங்கன்னா அவன் பேசிக்கிட்டு இருப்பான், இவன் அதுல பெரிய ஒரு சீரியஸ்னஸ் என்ன செஞ்சிருப்பான், எடுத்திருப்பான். இது வரவே கூடாது. இது சம்பந்தமாக நாங்க இரத்த உறவுகளை சேர்ந்து நடத்தல, பிள்ளைகள் விஷயத்துல எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு பகைமை என்னது, பகிரங்கத்தில் என்னது நட்பையும் தனிமையில் பகைமையும் சொல்லிக் கொடுக்க கூடாது என்பதை சொன்னோம். அதனால பிள்ளைகளோட பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் ஒரு சைட்ல விட்டுறணும். இவன் அடிச்சான் அவன் அடிச்சான்னு சொன்னாலும் சரி, அதை வழக்க விசாரிக்கிறத விட்டுறணும். மிக பிரச்சனையான விஷயமா இருந்தா மட்டும் கொஞ்சம் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்புற அளவுல என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 32வது லைஸ பித்தரூரா யுஷாரிக அஸ்வாஜுல் அஹவாத் ஃபி ஜமீஇ லிகாஆத்தில் இஹ்வா வ மிஸ்லுஹா முஷாரகாத் ஜௌஜாத்தில் இஹ்வா ஃபி ஜல்சாத்தில் அஹவாத். முக்கியமான இது, குடும்பத்துடைய சந்திப்புகள்ல, சகோதரர்களுடைய சந்திப்புகள்ல கட்டாயம் என்ன செய்ய வேண்டும், மச்சான இருக்கணும் என்று எதிர்பார்க்க கூடாது. அதாவது அந்த குடும்பத்துக்கு திருமணம் முடிச்சு வந்திருப்பாரு, அவர் இதை அவாய்ட் பண்றாரு, எப்பயுமே இதை ஒரு பிரச்சனையை உண்டாக்குவார், சரியா. அவர் இதை அவாய்ட் பண்ணிடுறாரு, அவருக்கு ஏதோ இதுல ஒரு சிக்கல் ஒன்று இருக்கத்தான் செய்து வாராரு இல்லைன்னு, அப்படி இல்லை. அதுல நிச்சயமாக எல்லோருக்கும் அந்யோன்யமாக தொடர்ந்து இருக்க இயலாது, இயல்பு. சகோதரர்கள்லாம் சேர்ந்திக்கிற இடத்துல அவங்களோட தலைப்புகள் டிஃபரெண்டாகவும் இருக்கும், அவங்கள்ட்ட ஒரு நல்ல ஒரு வெளிப்படையான ஒரு தன்மையும் இருக்கும். இந்த இடங்கள்ல வந்து மச்சான் இருக்கணும், அவர் ஏன் வாராரு இல்லை, ஒரு நாள் இருப்பாரு, 9 நாள் இல்லாம இருப்பாரு, வராத ஒரு பிரச்சனையா மாத்தி குடும்ப பிரச்சனையா மாத்திடுவாங்க, சரியா. கணவன் மனைவி பிரச்சனையான செஞ்சு மாத்திட்டு. அதே மாதிரிதான் தங்கச்சிமார்கள் எல்லாம் கூடிக்கிற இடத்துல அங்க வீட்டுக்கு திருமணம் முடிச்சு வந்த மருமகள் மதுரை வரல, அவங்க வரல, ஒரு நாள் தொடர்ந்து வராம இருந்தா பகமேண்டு விளங்குனா, ஆனா எல்லாத்துலயும் அவங்க தங்கச்சியோட டிஸ்கஷன்ல இவங்களும் பூந்துட்டு இருக்கணும்னு நினைக்கப்படாது. அப்படியே சொல்லிட்டு என்ன செய்வாங்க தெரியுமா, பேசிட்டு இருக்கிற டைம்ல கண்ணை காட்டி அவர் இருக்கிற இப்ப பேசாதே, இதுவும் சொல்லிக் கொள்றது.
வந்து இருந்துட்டு பேசிட்டு இருக்கிற டைம்ல பேச ஒரு என்ன மச்சானே நம்ம ஒரு ஆளா நினைச்சு நம்ம பேசிட்டோம் அப்படின்னு. அப்ப அதனால தானே அவர் ஒதுங்கி நிக்கிறாரு. அவர் நாளுக்கு வருவார், 40க்கு வராம நிக்கிறார். அதை விட்டுருங்க. அவர் அவர்கிட்ட சகோதரர்களோட இருந்துட்டு சரியா. இல்ல அவர் எவரோட சேர மாட்டார், உனக்கு என்ன பிரச்சனை சரியா, அதை அவர் பார்த்துக்கிட்டு அவருக்குள்ள சிக்கல நீ என்னத்துக்கு அதை அளந்துட்டு இருக்கிற. இந்த விஷயத்துல கவனம் எடுக்கல, சும்மா தேவையில்லாத குறையை உண்டாக்கும். இது சகோதரர்கள் சகோதரிகள், நீங்க அவங்கள சகோதரிகளை சேர்க்க ரெடினா பரவாயில்ல, சொத்துல பங்கு எழுதுங்க, மத்தமத்துல பங்கு எழுதுங்க, எல்லா விஷயத்திலையும் டிட்டோவா அவங்களுக்கு என்ன இதான் சொல்லுங்க, ஓகே அவங்க வருவாங்க. இல்ல அதுல பங்கு எழுதலாட்டி இதுலயே பங்கு குறையும். அதனால எல்லா இடத்துலயும் அவங்க இருக்கொண்டு எதிர்பார்க்காதீங்க. சில இடத்துல வரல அதை குறையாம என்ன செய்யாதீங்க, வைக்காதீங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு சில பாரங்கள் இருக்கும், அவங்களுக்குன்னு சில அசௌகரியங்கள் இருக்கும். இதை ஒரு சகோதரன் என்ன செய்யணும்டா, ஃபெமிலியான சந்திப்பு, சகோதரிகள் மச்சான் மைனி மாதிரிலாம் சந்திக்கிற ஒரு சந்திப்பு என்ற சந்தர்ப்பத்தில் 1-2 சந்திப்புகளுக்கு வராம அவங்க இருக்கிறாங்க, தொடர்ந்தே வராம இருக்கிறாங்கன்னா அப்ப வலியுறுத்தலாம். அப்ப நீ வரணும் அப்படியே வலியுறுத்தலாம். ஆனா இதே வலியுறுத்தல் எல்லாத்துக்கும் என்ன செய்யக்கூடாது, செஞ்சிருக்க கூடாது. அதே நேரம் சகோதரியை பொறுத்த வரைக்கும் அந்த சகோதரன் தன் மனைவிக்கு வலியுறுத்துற அளவுக்கு கூட சகோதரிக்கு என்ன செய்யலாம் இருக்கும், வலியுறுத்தலாமே. காரணம் அது கணவனே, அவர் கணவன். அப்ப அதனால அவளை போட்டு என்ன செய்யக்கூடாது, அவர் வாரதில்லை, இப்ப அது தலைப்பு எடுத்துடுறது, 10 வருஷமா வாரதில்லை, மறுபடியும் அவர்கிட்ட என்ன இருக்கு, ஏன் அவர் வாரதில்லை, 10 வருஷமா வாரதில்லை, காரணம் தெரியும், என்னையே மனவர்த்தப்படுத்துறேன். அவனுக்கு ஒரு வாழ்க்கை சிஸ்டம் ஒன்று அமைஞ்ச போறவும் அதுல அவர் நல்ல முறையில வாழ்ந்து கொண்டிருக்கிற டைப்ல அதுல உள்ள குறை என்ன செய்யறது தேர்றது. எல்லாருக்கும் என்னது ஒவ்வொரு சிஸ்டம் படி வாழ்க்கை அமைஞ்சிடும். உன்னட்ட 4 குறைக்கு அங்க 4 குறை இருக்கு. இதை பெருசாக்கி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எனவே இவர் என்ன சொல்றாண்டா பாருங்க, இந்த ஒரு அனுபவபூர்வமான வார்த்தை தானே. குடும்ப, அதாவது இந்த குடும்பம் எல்லாம் நம்ம குடும்ப லெவல் உள்ளதல்ல, இதெல்லாம் பெரிய குறைசி வம்ச குடும்பங்கள் சரியா. அந்த குடும்பங்கள் இவ்வளவு செட்டு வராட்டி கிட்டத்தட்ட 20-30 பேர் வரலன்னு அர்த்தம். அந்த மாதிரி நாங்க கட்டாயம் அவர்கள் ஆக வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். சகோதரர்கள் சந்திப்புல சகோதரர்கள் இருக்கட்டும், சகோதர பிள்ளைகள் வேணுமெண்டா இருக்கட்டும் சரியா. எல்லா நேரங்களிலும் சில நேரங்களில் பிள்ளைகளும் இருக்கட்டும், படிச்சு கொள்றதுக்கு விளங்கிறது. சில நேரங்கள் அவங்க இருக்கக்கூடாது, அவங்க மட்டும் தான் இருக்கணும். ஏன்னா பேச்சுக்கள தலைப்புகள் கேட்ப. அதே போல சகோதரிகளோட சந்திப்புல சகோதரிகள் மட்டும் இருக்கட்டும், எல்லா நேரங்களும் அவங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை குறையாகவும் என்ன செய்யக்கூடாது, பார்க்க கூடாது. ஆனா ஃபேமிலி சந்திப்பு ஒரு சந்திக்கிற சந்திப்புல ஏதோ ஒன்றில் அவர் வந்தா போதுமானது. எல்லா இடத்துலயும் வரணும் என்ற எதிர்பார்ப்பு தவறானது, அதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. அது போல 33வது இலக்கம், மினல் ஹனக அன் தகூன இந்த ஜமீஇல் ஹிலாஃபாத்துல் உஸ்ரியா ஃபீ மௌகிஃபில் முஸ்லிஹ் வ மன் யுலத்திஃபில் அஜ்வா வ லா தகுன் காதியன் வ மின் பாபி அவுலா அல்லா தும்சி வ துஸ்பிஹ் நாகிலன் லில் கலாமி வல் அக்பார். எப்பொழுதும் புத்திசாலித்தனம், சிறப்பான குணம் என்னண்டா, குடும்ப பிரச்சனைகள் என்று வார எல்லா இடத்திலையும் நீ சமாதானப்படுத்துகின்ற இடத்துல தான் இருக்கணும். சூழ்நிலையை மென்மைப்படுத்துகின்ற நெகிழ்வுபடுத்துகின்ற இடத்துல தான் இருக்கு. முஸ்லிஹ் தான். அந்த இடத்துல காதியாக இருக்கக்கூடாது, நீதிபதியாக போகக்கூடாது. ஏன்னா சிலர் குடும்பத்தை சேர்க்க போறேன்னு நீதிபதியா போறது. நீதிபதியா போறதுன்றது பிரச்சனை. நீதிபதி என்ன யாரா விரும்புவானா, நீதிபதி எவரும் நீதியாக வழங்கினார் அப்படி என்று சொன்னாலும் அவன் பிரச்சனை வராத வரைக்கும் தான் சந்தோஷப்படுறான். அவர் நீதி வழங்கிடுவார் அப்படின்னு. அவன் பிரச்சனை வந்துட்டா நீதிபதியோட பகமது அவனுக்கு சார்பா வராட்டி. அதனால எப்பயும் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம முஸ்லிஹா இருக்கோம். குடும்ப பிரச்சனை பார்த்தா அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கலாம் விசாரிக்கிறது இல்லை. நீ என்ன செஞ்சாய், நீ ஃபர்ஸ்ட் இதை செஞ்சிருக்க கூடாது, லிஸ்ட்டுகளை நம்ம போகக்கூடாது. சரி ஓகே, இப்ப நான் என்ன செய்யணும், நீ பங்கெடுக்கல, அதாவது அநியாயம் இழைத்தவர் சைடை நீ தூக்கி, சரி உனக்கு நான் என்ன செய்யணும், இல்ல அவர் தான் எனக்கு இதை செஞ்சு தரணும், நீ அதை உனக்கு நடந்தது என்ன நான் பார்த்துக்கிறேன் அப்படி என்று நீயே சுமந்து கொண்டா கூட உனக்கு நன்மைதான். நீயே சுமந்து கொண்டா கூட நம்ம பார்க்கிறோமா இல்லையா. அதாவது இது நம்ம சகோதரர் பத்தி பேசுறோம். உர்வத் இப்னு மஸ்ஊத் தக்கஃபீர சப்ஜெக்ட்ல என்ன வருது, முகிரத் இப்னு ஷுபா உதரே மோசடிக்காரனே, நீ செஞ்ச அந்த அநியாயத்தை தானே அஸ்ஹாபி கதரத்திக், அதை நான் இந்த வரைக்கும், அது அவர் சாட்சி பெரியப்பட மகன், அப்ப அதை சுமந்து அவர் இருக்கிறார் என்றா இது ஒரு பெரிய ஒரு என்னது சொல்ற அவாசுருல் என்னது ஒரு உஸ்ரா, ஒரு குடும்பத்துடைய முக்கியமான ஒரு இணைப்புகள்ல வரக்கூடிய ஒரு பகுதி. எனவே நீ இந்த பேச்சுக்களை எடுத்துக்க அடுத்த சொல்றது இங்க சொல்றது இந்த லிஸ்டுக்குள்ள நீ என்ன செஞ்சிடாத போயிடாத. நீ இஸ்லாம் பண்ற இடத்துக்குள்ளதான் நீ வரணும். குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை ஆகும், சின்ன ஒரு கதை சாப்பிடலையாமே அப்படி என்று ஒரு சப்ஜெக்ட் வந்துடும். ஒவ்வொன்றைக்கும் பிரச்சனை என்னது, சாப்பிடலையாமே, சாப்பிடல, ஏன் அவர் சாப்பிடுறதுல என்ன பிரச்சனை, இவர் தான் மெயினான ஆள், இவர் சமாதானப்படுத்துறவர் தானே, இவர் மூத்தவர், இவர் தான் இந்த பிரச்சனை பேசிட்டு போறாரு. என்ன போன் பண்ணி என்ன நீ சாப்பிடலையாமே அப்படின்னு, டேய் சாப்பிடலன்றது ஒரு பிரச்சனையா சரியா, இதை இவ்வளவு இசுவன் ஒரு அண்ணனா இருந்துட்டு நீ கேட்கலாமா, இதை நீ என்ன எனக்கு பேசணும்டா, ஏய் சாப்பிடலன்னு ஒரு பெரிய பிரச்சனையாக்கிறாங்க, நீ அமைதியாரு, நான் இதை முடிச்சிருந்த சப்ஜெக்ட் நீ பேசணும். இவர் போன் பண்ணி ஏன் சாப்பிடல அப்படின்றது, நான் சும்மா ஒரு பிரச்சனை அவசரமா வந்த மாதிரி விலங்கல்ல, நீ இதுல ஏதோ மெயின் சப்ஜெக்ட் ஒன்று இருக்கேன், இவரே அந்த வரிக்கு பின்னால திரைக்கு பின்னால் இருக்கிறத வாசிச்சு விளக்க எடுத்து குடும்ப பிரச்சனையை உண்டாக்கி இவர் சரி எல்லாரும் நாளை கூடுவோம், ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வா,
எல்லாரையும் கூப்பிட்டு லீவ் நாள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு விசாரணை. என்ன இது யார வேலை? இவர் காலிட வேலை. இதை இல்லாம நீங்க எப்படி இருக்கணும்னா அது அந்த பிரச்சனை. நான் நேற்று காட்டின புத்தகத்தில இருந்து அந்த அதாவது அஷிகா பிலா நிசா, அதாவது பிரச்சனைகளற்ற சகோதரத்துவத்தில் அணுகுமுறைகளை நிறைய ஸ்டெப் எடுத்துக்கிறார் இல்லைங்களா? அந்த அந்த அடிப்படையிலான அணுகுமுறை நம்மகிட்ட இருக்கணும். ஒரு சகோதரன் கிளம்பிடணும். சில பேரை வளமையா சமாதானப்படுத்தக்கூடிய சகோதரன் அன்றைக்கு பிரச்சனையில வந்துட்டாருண்டா இன்னொரு சகோதரன் செஞ்சிடணும். சாதாரண இதை முடிக்கிற இடத்துக்கு அவர் வந்துடணும். பிரச்சனையை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டு அப்படி ஒரு பிரச்சனை இருந்தாவே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அடுத்தது 34வது துக்தூர் இப்ராஹிம் அல் ஹுகைல் சொல்லக்கூடிய ஒரு இஆலத்துல் அஹ்லி அஹவாதிஹி மிஸ்லு இஆலத்திஹி லி பனாதிஹி பிஸ்ஸவாபி வஸ்திஹ்காகில் ஜன்னah. இது அடுத்த பகுதிக்குள்ள போகுது, 6வது பகுதிக்குள்ள மாதிரி. அவர் சொல்றாரு இஆலத்துல் அஹ்லி அஹவா, சகோதரிகளுக்கு குடும்ப பொறுப்பெடுத்து செலவழிக்கிறது. அதுல நன்மை தண்ட மகள்களுக்கு செலவழிக்கிற நன்மை அவருக்கு என்ன செய்யும், கிடைக்கும். எப்படி மகள்மார்களை கவனிச்சா சொர்க்கம் உண்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அதே தான் சகோதரிகளுக்கும் உரியது. இது சம்பந்தமா கொஞ்சம் ஹதீஸ்கள் வருது, நான் அவைகளை சொல்லல. 3 சகோதரிகளையோ 3 மகள்மார்களையோ கவனித்தால் என்று வருது. அதுல சில ரிவாயத்துக்கள்ல அஹவாத் ராஜிஹா, பனாத் ராஜிஹா, மகள்மார்கள் என்றதுதான் சரியா அல்ல சகோதரிகள் சரியா, ரெண்டும் சரியா என்ற சில கருத்து முரண்பாடு இருந்தாலும் ஃபுகஹாக்கள்ல நிறைய அறிஞர்கள் இந்த கருத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய ஸ்பீச்சுகளில் லைஃபான ஹதீஸ்கள் இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்கள் அடிப்படையாக வச்சு எதையுமே என்ன செய்யல எடுக்கல. சின்ன கருத்து பெரிய பலத்த கருத்து முரண்பாடு இருந்தால் கூட என்ன செய்யல, நிறைய தவிர்த்திக்கிறோம், சொல்லி காட்டிக்கிறோம். இப்படி ஒன்று இருக்குதுண்டு இந்த செய்திகளை நான் எடுக்கல. இருந்தாலும் இந்த செய்திக்கான முகாந்திரங்கள் நிறைய ஹதீஸ்கள் என்ன செய்யுது, பொதுவான முகாந்திரங்கள் சரி. அதனால நான் சொல்றாரு மகள்மார்களுக்கு செலவழிக்கிறது போன்ற கூலி என்ன செய்யும், சகோதரிகளுக்கு செலவழிச்சா என்ன செய்யும், கிடைக்கும் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்து. இது மிக முக்கியமான நிலைப்பாடு. அந்த ஹதீஸ்களும் பெரிய பலத்த கருத்து முரண்பாடுள்ள ஹதீஸ்களும் கூட அல்ல, சரியா? ஷேக் அல்பானி போன்ற நிறைய அறிஞர்கள் சஹீ என்று சொல்லிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ்கள் தான் அந்த ஹதீஸ்கள். அடுத்தது அம்ர் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ்வுடைய ஒரு கூற்று, மா மின் ஹத்வத்தி பஅதல் ஃபரீதத்தி அஅலம அஜ்ரன் மின் ஹத்வத்தின் இலா தி ரஹ்மி. அதாவது ஃபர்லு தொழுகைக்கு நீ அதாவது நடந்து போகின்ற அந்த காலெட்டு இருக்குதே, அதுக்கு அடுத்ததாக மிகச்சிறந்தது இரத்த உறவை நீ சேர்ந்து நடப்பதற்காக போகக்கூடிய அந்த காலெட்டு, அந்த நடை, அது சுவடுதான் உனக்கு மிகச்சிறந்ததுன்னு அம்ர் இப்னு தீனார் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க. இவைகள் எல்லாம் நம்ம இரத்த உறவுகளை சேர்ந்து நடத்தல அந்த ஆதார்கள் எல்லாம் என்ன செஞ்சோம் சொன்னோம். 36வது இதா கான பைனக வ பைன அஹதி இஹ்வானிக அலாகத்துன் சுனாஇய்யா خاصة فمن الحسن أن تكون متفهمة لدى البقية அதாவது منعا لأي نزغة من شيطان إنس وجن. உன் சகோதரர்கள்ல ஒரு சகோதரனோட உனக்கு தனிப்பட்ட உறவு இருந்தா ஒரு தொடர்பு இருக்கும், ஒரு தனியான ஒரு தொடர்பு ஒரு சகோதரனோட மெயின்டைன்மெண்ட் வரும், அது வியாபாரத்தாலேயோ தனிப்பட்ட இறக்கத்தாலேயோ தனிப்பட்ட அன்பாலேயோ அவனோட கூடுதலான தொடர்பு இருக்குமெண்டா அந்த தொடர்பு வெளிப்படையான ஒரு தொடர்பாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தொடர்பாக இருக்கிறது சிறப்பு. காட்டிக்கெல்லாம் இருக்கிறது. உதாரணமா 7-8 சகோதரர்கள், இது 2 சகோதரர்கள் பேசிட்டு இருப்பாங்க, அவங்க தொடர்பு உள்ளவங்க, மற்ற சகோதரர்கள் வந்த உடனே அமைதியாகிறது. இப்படி தொடர்ந்து செஞ்சா என்ன நடக்கும், நமக்கு வாரத்துக்கு என்ன செய்யும், ஒரு மாதிரி ஆயிக்கும். அவங்க 2 பேரும் ஏதோ பர்சனலா பேசிட்டு இருக்கிறாங்கன்னு நான் தவிர்த்துருவோன்னு மாதிரி ஆகும். அப்போ தவிர்த்து அது வேற எதுவும் இல்லை, நான் வேண்ட சப்ஜெக்ட்ல அதாவது பேசிட்டு இருக்கிறேன், அதை கொஞ்சம் ஓரளவுக்கு என்ன இந்த சப்ஜெக்ட் தான் பேசிட்டு இருக்கிறேன். சில பிரைவேட்டா பேச வேண்டிய இடங்களுக்கு அது வேற தொடர்ச்சியான தொடர்பு சொல்றேன். அப்படி வந்தா என்ன செஞ்சிடணும்னா அதைகள் புரியப்பட்டதாக இருக்கணும். இவருக்கு உள்ள தொடர்பு இதுதான், அவங்க 2 பேரும் ரகசியமா மெயின்டைன் பண்ணதுக்கு ஒரு பொருளாதார ரீதியா ஒரு தொண்டு போகுது, அது ஒரு நிலம் விஷயமான ஒரு டிஸ்கஷன் என்ன செய்யுது போகுது, அது குடும்ப ரீதியான ஒரு சிக்கல் அதை என்ன செய்யறாரு டிஸ்கஸ் பண்ணிக்கிறாரு. ஒரு அளவுக்கு என்ன செய்யணும், அது விளங்கணும். எதுவுமே விளங்காத மூடலாக இருந்தா மஜ்லிஸ் என்ன செஞ்சிடும், அழகற்றதாக கஷ்டமானதாக மாறிவிடும். அடுத்தது லா துத்ஹிர் খিলাফக மஅ இஹ்வானிக் லில் அஅதா வல் ஹாகிதீன். உன் சகோதரனோடு சகோதரிகளோடு கருத்து முரண்பாடு வந்தால் எதிரிகளிடத்திலோ குரோதக்காரர்களிடத்திலோ சொல்லிவிடும், அதை வெளிப்படுத்தினார். சகோதரோட கருத்து முரண்பாடு வெளியே பேசுறது, அல்லது ஒரு சகோதரன் வெளியே பேசிடுவான், அவன் நம்மகிட்ட சொல்லுவான், அவன்கிட்ட இவர் கொட்டிடுறது. சரியா? அவன் அப்படியா சொன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் தெரியாதுன்றது. அவன் சொன்னது காவாசி, இதை வச்சு அவன் என்னது இன்வெஸ்ட் பண்ணிப்பான், நம்மகிட்ட லாபம் சம்பாதிக்க. அப்படின்னா என்ன, மேலதிகமான தகவல்கள் எடுக்கிறதுக்கு நம்மளை யூஸ் பண்ணிப்பான். நம்ம அப்படி கடன்னு என்ன செஞ்சு சொல்லிட்டு இருப்போம். 2 பேர் பிரிஞ்சிருப்பாங்க. அதாவது சொல்றது என்னடா சொல்லுவாங்க, ஒரு மனிதனுடைய அஹ்லாக் பிரிவின் பொழுதுதான் தெரியும். ஒரு மனிதனுடைய அஹ்லாக் பிரிவு நேரத்துல தான் தெரியும். பிரிஞ்ச பிறகு கொட்டுவாங்க பாத்தீங்களா, அவனுடைய டோட்டல் ரகசியத்தை அப்படியே கொட்டிட்டு. அது இஸ்லாமிய ஜமாத்துகளுடைய முரண்பாடுகளை பாருங்க, நட்புகளுடைய முரண்பாடை பாருங்க, கணவன் மனைவிட முரண்பாடு பாருங்க, சகோதரர்களுடைய முரண்பாடு பாருங்க, நண்பர்களிட முரண்பாடு. நல்ல அஹ்லாக்குள்ளவன் பிரிவு நேரத்துக்கு புறம் அவன் நமக்கு அநியாயம் செஞ்சிருந்தால் என்ன இருந்தால் அந்த ரெஸ்பெக்டை மெயின்டைன் பண்ணுவான். அவன் ஒரு நாள் எனக்கு நன்மை செஞ்சவன் என்றதை
மனசுல வச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கான பகைமைகளே சொல்ல மாட்டான். ஏதோ மனவர்த்தங்கள் இருந்தா கூட மனுஷன் புறம் பேசக்கூடாது. தாண்டி புறம் பேசினாலும் ஒரு நெருங்கிய நண்பன்ட்டையோ தண்டை ஒரு மனைவிட்டே அதுவும் பிள்ளை அந்த அளவோடு அவன் இது நிற்கும். அவன் அதை பகம பாராட்டிக்க என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான். ஆனா அப்படி இது சில நேரத்தில் சிலர் அந்த முடிவோடு இருப்பாங்க. சரியா? ஆனா சபுரு சா ஆதாங்க அவர்கிட்ட சபுரு சா சொன்னா அப்துல்லா பின் சுபைர் சொல்ல என்னோட இருக்கிற பாட்டிக்கெல்லாம் உறவர் பொறுமை தான் இருக்கேன். அது என்னடா யார்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு இருப்பான். ஒத்த வருவார், என்ன பிரச்சனை அப்படின்றது. சரியா? அதை விட்டுருங்க. அந்த மாதிரி விஷயத்துல நல்லா காப்பாத்துன்னு ஒரு நாள் நான் பேசக்கூடாது. ஆனா அவனுக்கு தெரியும் சபுரு சா குரூப் தாண்டி. சரியா? அப்போ பேசாம இருந்துட்டு இருந்து நீங்க இப்படி இருக்கிறீங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அப்படின்றது சில பேர் அவர் சொல்லி வைக்க மாட்டார். சில பேர் இவனை எடுத்திருப்பாங்க, ஒரு பாயிண்ட் ஒன்று எடுத்திருப்பான். அந்த செய்தி எங்க நீங்க அந்த பிரயாணம் போன டைம்ல அந்த ஊரை சொல்லல பேரை சொல்லல பாத்துக்க அப்படின்டா இவனுக்கு விளங்கிடுவேன். இந்த சப்ஜெக்ட் ஒன்று என்ன செஞ்சிட்டான், சொல்லிட்டான். நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு போயிடுவான். ஒருவர் முடியல என்ன ஊரு வீட்டுக்கு போடனே அவன்கிட்ட சொல்லிட்டானா நம்மளை பத்தி இவன் என்ன நினைப்பேன், நம்ம ப்ரொசீஜர் என்னதுக்காக மெசேஜ் போடுறது, அந்த விஷயத்தை சொல்ல முடியுமா அப்படின்றது. அவர் இல்லை அதை விட்டுருங்கன்ற. இவர் ஃபோன் அடிக்கிறது. ஃபோன் அடிச்சு நீங்க சொன்னது எனக்கு தெரியாமல் அவ்வளவு மூளை இல்லாத ஒண்ணுமில்ல, நான் எங்கள் டைம் அல்ஹம்துலில்லாஹ்னு வேண்டிய அளவுக்கு இருக்கு சொன்னா அவன் நாரிடுவான். சரியா? என்ட்டு 2 விஷயம் 4 விஷயத்த சடார்னு சொல்லிடுது. சபருசா. சரியா? இந்த ஆனா இவருடைய உணர்வு என்ன தெரியுமா? ஹுதைபத்து பின் யமான் ஃபீலிங் என்ன, அமானிதத்தை பேணக்கூடிய முனாபிக் லிஸ்ட் சுமந்துட்டிக்கிற ஆள் மாதிரி ஃபீலிங் தான். உணர்வும் எப்படி என்ன, நான் பொதுவாகவே வெளியே சொல்றது இல்லை, நீ பொதுவாகவே வெளியே சொல்லாம ஈக்கிறது இல்லை. ஆனா உனக்கு அப்படி ஒரு ஃபீலிங் உணர்வு மட்டும் இருந்துட்டு. நிறைய சகோதரர்களுடைய உறவு இப்படித்தான் காணாம எடுத்து எரிஞ்சு யார் சொல்றானா, தங்கச்சி சொல்றா, தம்பி சொல்றா, அண்ணன் சொல்றா, இதெல்லாம் குளிர்காயா வெளியில உள்ள குரூப். சொல்ல போன சில நேரங்கள்ல குடும்பத்துல மனைவி கணவன்மார்கள் இணைஞ்சவங்க இருக்கிறாங்களே அவங்களே குளிர்காயிறாங்க. இதுல குடும்பமா அது நாங்க போய் சேர்ந்திக்கிற குடும்பம் சாதாரணமானது. ஆனா அந்த குடும்பம் நல்ல நேரங்கள்ல சேரும், சண்டை அடிக்கும், ஆனா சேர்றத விட மாட்டாங்க. பெருநாள் நாள்களையோ முக்கியமான ஃபங்க்ஷன்களையோ முக்கிய சந்திப்புகளையோ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறதிலோ நல்லா இருக்கும். இந்த வெளிப்படை சண்டையை இந்த குரூப்பே பிரச்சாரம் செஞ்சு அது ஒரு அசிங்கப்பட்ட ஒரு சூரத்தை உண்டாக்கிடும். எதிரிகளுக்கும் குரோதக்காரர்களுக்கும் அது உருவாக்கிவிடும். அன்புள்ள சகோதரர்களை, என்னையை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, சண்டை சச்சரவே சகோதரர்களுக்கு இடையில வெளிப்படையா விளங்குற குடும்பமா இருந்தாலும், வெட்டி கொள்ற குடும்பமா இருந்தாலும், சண்டை பிடிச்சு கொள்ற குடும்பமா இருந்தாலும், அவங்களால ஒரு பெருநாள்ல சேர முடியுதுண்டா, அவங்களால ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்க முடியுதுண்டா, அவர்களால ஒரு நோய் வந்தா குடும்பமே வந்து உதவ முடியுதுண்டா, அவர்களால ஒருவருக்கு ஒருவர் என்ன ஏதோ ஒரு வகையில அவனுக்கு வீடுல அவனை சப்போர்ட் பண்ணு அப்படி என்று சொல்ல முடியுதுண்டா, அங்க இரத்த உறவு வாழ்ந்துட்டு விளங்கிட்டா. ஜெம்ம பகமை ஆளு, அதாவது முழுமையாக ஜெம்ம பகமை வார்த்தை விளங்கிட்டா, முழுமையான நிரந்தர பகமை ஆகவில்லை. அப்ப அப்படியோரு என்ன பகமை ஆகாத வரைக்கும் என்ன அந்த உறவை பாராட்டத்தான இரத்த உறவு அங்க வாழுது. அங்க வாழக்கூடிய இடத்துல அதை நான் வளர்த்தோட பார்க்கணும், பிரிச்சோட தான் பார்க்கிறேன். இப்படி செய்யறதை விட சேராமைக்கிற நல்லதுன்னு அதையும் என்ன செய்யறது நீக்க பார்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் நம்ம பார்க்கிறோம். 38வது ஃபில் முபாதரா லில் அஃப்வி வல் இஅ்திதார் ஹிமாயத்தன் லிரூஹிர் ரஹிமி பைனல் இஹ்வா. எப்பொழுதுமே மன்னிப்பு கேட்க, காரணத்தை சொல்லி விலகிக்கொள்ள, அதாவது இப்படி அதை நடந்தது பிள்ளை மன்னிச்சுக்கங்க என்று சொல்றதுக்கு என்றைக்குமே சகோதர கடையில தயங்கவே கூட, அவசரமா சொல்லிடணும். அதை சொல்ற மெத்தட்ல எப்படி ஒரு கஷ்டமா இருந்தாலும் நீங்க சோட்டா சொன்னா போதும், சகோதரன் புரிஞ்சு கொள்றேன்னா சொல்லிடணும். அந்த இரத்த உறவுடைய உயிரோட்டத்தை நம்ம பாதுகாத்துக் கொள்ள. 39வது அதாவது உஸ்தாத் பாரியா அல் யஹ்யா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு பெண் அறிஞர், ஹாஃபித் அலா அலாகதிக பி இஹ்வதிக வ அஹவாதிக் ஃபலன் தஜித மித்லஹும் சனதன் லக ஃபி ஹாதிஹில் ஹயா வல் ஆகில் யதகாஃபல் வ யல்தமிஸுல் உத்ர லிஇப்காஇல் புத். எப்பொழுதுமே நீங்க உங்களோட சகோதர சகோதரிகளோட உறவுகளை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு ஒரு சனது சாய்கின்ற தூணாக இவர்களை தவிர இந்த உலகத்தில் நீங்க வேற யாரையும் என்ன செய்ய மாட்டீங்க, காண மாட்டீர்கள். மற்றவங்க தற்காலிகமாக வரலாம், நிரந்தரமான ஒரு சாய்வு அங்கதான் இருக்கும். வல் ஆகில் யதகாஃபல், புத்திசாலி கண்டுகொள்ள மாட்டான் பிரச்சனைகளை, என்ன செய்ய மாட்டான், புத்திசாலி கண்டுகொள்ள மாட்டான். வயல்தமிஸுல் உத்ர லிஇப்காஇல் வுத், எப்பொழுதுமே நேசம் நிலைத்திருக்க காரணங்களை தேடிக்கொண்டே என்ன செய்வா இருப்பான், அதுக்கான காரணங்களை தேடிக்கொண்டே இருப்பான். 40வது இன்னஹு ல நப்லுன் வ ருகியுன் அய்யகூன هم أحد الإخوة حماية جناب هذه العلاقة وتوثيق من حل من عقدها والسعي في الصلح بين أطرافها حتى لو بذل الوقت والجهد والمال وصبر على المشقة. எப்பொழுதுமே ஒரு சிறப்பு ஒரு குடும்பத்தில் ஒரு சகோதரனாவது இருக்கிறது, பல சிரமங்களை சுமந்து கொண்டு, பல கஷ்டங்களை சுமந்து கொண்டு, பல பணிவுகளோட, பல இழப்புகளோட சமாதானத்துக்காக போராடக்கூடிய ஒரு சகோதரன் இருக்கிறது. அது அந்த குடும்பத்துக்கு ஒரு சிறப்பு, அந்த குடும்பத்துக்கு ஒரு நலவு.
நீங்க சில சகோதரர் பார்க்கலாம், பிரச்சனை வந்து அவர்கிட்ட சொல்லு, அவர் தான் சரி இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு அவர் தான் சொல்லு, நான் போனா அவ்வளவுதான் 2 பேரும் சரியா, அவரை முற்படுத்து என்னையவே போய் முற்படுத்துன்னு அவர் நினைக்க கூடாது. அவரும் நினைக்கொண்டா என்ன சகோதரர்களை சமாதானப்படுத்துறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக அல்லாஹ் தாலா என்ன செஞ்சுக்கிறான், வைத்திருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வந்து என்னது ஒரு தூதுவராக அனுப்பக்குள்ள உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, செலக்ட் பண்ணி அனுப்புறாங்க தூதரக உறவுக்கு. ஏன் யார் யாரு எந்தெந்த இடத்துல வந்து மென்மை நிகழ்வு இருக்குதோ அவங்க சமாதானத்துக்கு மிகச் சிறப்பாக என்ன செய்யும் இருக்கும். அப்படி ஒரு சகோதர குடும்பத்துல இருந்தா அவன் மட்டும்தான் சுமக்கிறான் அவனை நினைக்க கூடாது, அவனை மட்டும்தான் நம்ம அனுப்புறோம் நம்ம நினைக்க கூடாது. அது ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தோஷம், அது மகிழ்ச்சி. அவர் அந்த கஷ்டத்துல பொறுமையாக இருந்தாலும் சரி அவர் என்ன செய்யணும், அதை சிறப்பாக நினைக்க வேண்டும் என்று சொல்றாரு. இது ஒரு முக்கியமான பகுதி. அடுத்தது 41 இய்யா கஹீன வுகூஇல் ஹிலாஃபி அன் தஸ்தஃப மஅ தரஃபின் அலா ஆகர். பிரச்சனைன்னு வந்துட்டா ஒரு அணியில நிற்க கூடாது. இன்றைக்கு சகோதரர்கள் வந்து 2 சகோதரர்கள் பிரச்சனை, அவங்க 2 அணியில நிற்பாங்க, நீ வந்து ஒரு அணியில என்ன செய்யக்கூடாது, நிற்க கூடாது. இயன்ற அளவுக்கு இவரை தனியாகவும் அவரை தனியாக எடுக்கணும். அல்லது பகிரங்கமாக இருந்தால் நீ சில பேர் ஒருத்தருக்கு சார்பாக சொல்ல வேண்டி வரலாம். அதனால மேக்சிமம் தனித்தனியாக எடுத்ததை சொல்லி எப்படியாவது அந்த அவர்களை ஒரே அணியில கொண்டு வரக்கு முயற்சி எடுக்கணும். என்றைக்கும் நீ இந்த அணி என்று வழங்கக்கூடாது. மார்க்கம் ஹராம் ஹலால் கூடாது சுன்னா பிதா விஷயங்களாக இருந்தாலே தவிர நீ இந்த அணியை என்ன செய்யக்கூடாது, நீ விளங்கக்கூடாது. 42வது கால துக்தூர் முஹம்மது ஹஸானி. இந்த அறிஞர்கள் நவீனத்தில் சம்பந்தமா பேசக்கூடிய உங்களை பத்தியான எனக்கு இந்த தகவல்கள் நம்ம இதில் தேடலை. ஆனால் முக்கியமான இந்த குடும்பம் சார்ந்த ஆலோசனை வழங்கக்கூடிய அறிஞர்கள். அன்சஹ் மை யஸ்தஷீருனி, நான் எப்பொழுதுமே உபதேசம் பண்றேன் என்னிடத்துல ஆலோசனை கேட்கக்கூடியவர்களுக்கு, பி அன்ன அமாமக பாபான், உனக்கு முன்னால் எப்போ 2 கதவிக்கும் பிரச்சனைகள் வர டைம்ல, அஹதுஹுமா அல் ஹிக்மா வல் ஆஹர் அல் மஹ்கமா. விளங்கிட்டா? ஒன்று ஹிக்மா, அடுத்தது மஹ்கமா. ஹிக்மாண்டா ஞானம் மிக்க ஒரு புத்திசாலித்தனமான நடைமுறை, மஹ்கமான கோர்ட். விளங்கிட்டா? ஹிக்மத்தோடையும் போகலாம், மஹ்கமாவுக்கும் என்ன செய்யலாம் போகலாம். 2 பாபு உனக்கு என்ன செய்யுது இருக்கு. வஸ்தானி தவீலுன் முர்ஹக். இப்போ முதலாவது என்ன அப்படின்னு சொன்னா, அது 2வது என்ன மஹ்கமா என்றது அது நீண்ட பாதை முர்ஹக். விளங்கிட்டா? உன்னை வந்து என்ன செஞ்சிடும், அது நெருக்கடிக்குள்ளாக்கிற பிரச்சனைகள் உண்டாக்குற. அம்மல் அவ்வல் ஃபகஸீர், முதலாவது பொறுத்த வரைக்கும் அது என்னது ஒரு 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 ஷோட்டானது தான், குறுகியது தான். நீ தலையை குனிஞ்சிட்டு தான் என்ன செய்ய வேண்டியிருக்கும், அதுக்குள்ளால போக வேண்டியிருக்கும். அதாவது ஒரு குட்டையான கதவு தான் அது, அதுக்குள்ளால நீ போறன்னா உண்மைதான், நீ தலையை குனிய வேண்டியிருக்கும். ஆனா கொஞ்சம் குனிஞ்சு என்று சொன்னா நீ அவசரமா முடிவை தலை நிமிந்த நிலைமையில என்ன செஞ்சிருவாய், அடைந்து விடுவாய். அங்க போய் என்று சொன்னா எவ்வளவு விசாலமா இருந்தாலும் எல்லாரும் தலை குனிய வேண்டிய நிலைமை என்ன செய்யப்படும், ஏற்படும். இதுல மிகவும் கவனமாக இருங்கள் என்ன செய்ய சொல்றாரு. ஒரு அழகான வார்த்தை. 43வது கத்ரத்து ஷை துரஹிசு, அழகான காயிதா. கத்ரத்து ஷை துரஹிசு, ஒன்றின் அதிகம் அதனை நளினப்படுத்தும், அதனை என்னது இந்த மலிவானதாக ஆக்கும். மலிவு ஒன்றை நளினப்படுத்தும், ஒன்றை மலிவானதாக ஆக்கிவிடும். அப்படின்னா நிறைஞ்சிருந்தா அது ரஹீஸ் லாபத்து மலிவுக்கு தாங்கன்னு சொல்ற மாதிரி அது ஆகிரும். அது உலகத்துல இயற்கை தான். நீங்க நிறைய மன்னிச்சிங்க, அவங்களோட மன்னிப்புக்கு மன்னிச்சுட்டு வர்ற அப்படின்னு சொல்லி பெரிய குத்தம் செஞ்சுட்டு ப்ளீஸ் ஓகே முடிஞ்சு, அதாவது வளமை அந்த லிஸ்ட்ல அவரை சேர்த்துக்கன்னு வந்துடும். அது இயற்கை. கத்ரத்து ஷைஇ துரஹிசு ஃபலா தகுன் தாயிமல் லௌமி வல் இதாபி வல் இஸ்திக்ஸா. எனவே நீ என்ன செய்யன்னு சொன்னா, அதிகமா குறை கண்டுபிடிக்கிறது, அதிகமா குறை சொல்றது, அதிகமா அளந்து மொத்தமா சேர்க்கிறத விட்டுரு. 4 பிள்ளையை கண்டுகொள்ளப்படாது, 5வது பிள்ளையை சுட்டி காட்டும். 8 என்னது குறைகளை கண்டுகொள்ளப்படாது, 9வது குறையை சொல்லி காட்டும். ஃபர்ஸ்ட் குறை, செகண்ட் குறை, தேர்ட் குறை, இப்படியே என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இது எது இன்னும் சிலர் என்ன செய்வாங்கன்னா அப்படியெல்லாம் சொல்றது இல்லை, மொத்தமா சேர்த்து சொல்லிடுறது. அன்றைக்கே அவதானிச்சேன்னு சொல்லி 2-3 நாள், இதுவும் பிழையானது. பழகிட்டா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு குறைய சொல்றது. அதனாலதான் இமாம் இப்னு ரஜப் அல்-ஹம்பலி ஒரு புத்தகம் நம்ம என்ன சொல்லுவோம், அல் ஃபர்கு பைன நஸீஹத்தி வத்தம், அட்வைஸுக்கும் ஒருத்தரை பிளேம் பண்றதுக்கும் இடையில உள்ள டிஃபரண்ட், ஒருத்தரை உபதேசம் பண்றதுக்கும் குறை சொல்றதுக்கும் இடையில டிஃபரண்ட் என்று இமாம் இப்னு ரஜப் அல்-ஹம்பலி என்ன செய்யறாரு, ஒரு புத்தகம் எழுதிக்கிறார். ஆங்கிலத்திலே அது வந்திருக்கு. அப்ப அந்த விஷயத்தை நம்ம கண்டுகொள்ளாம சேர்க்கவும் கூடாது, சேர்த்தோரடியா கண்டுகொள்ளவும் கூடாது. 4 விட்டுணும், 5வது என்ன செய்யணும், அதை விளங்கப்படுத்தணும். இப்படி நடைமுறை என்ன செய்யணும், நம்ம இருந்து கொள்ள வேண்டும். 44வது துக்தூர் ஹாலித் அல் முனீஃப் சொல்றாரு, அஹம்மு சிஃபாத் அஸ்-ஸூல் அல்-மிஸாஜிய்யா அல்லது அஹம்மு சிஃபாத் அஸ்-ஸூல் அல்-மிஸாஜிய்யா வல் மைல் லிசூஇ الظن واصدار الاحكام القطعيه وتلبيث الاجواء الاجتماعيه وتصدير الهم والاكتئاب لمن حوله. அதாவது இந்த மாதிரியான நடைமுறைகளை நிறைய தவிர்த்திடும் என்றார். அடிக்கடி கோபப்படக்கூடிய தன்மை, அவசரமாக கெட்ட எண்ணத்தின் பக்கம் சாயக்கூடிய தன்மை,
அவசரமாக என்னது, அதாவது உறுதியான முடிவுகளை கொடுக்கிறது. இதுதான் அதுக்கு மாத்தமா இல்லை, இப்படித்தான் நடந்திருக்கின்றது. அது ஒரு நிகழ்வா சொல்ல முடியும். ஆனா நீ எவ்வளவு சொன்னாலும் இதுதான், இந்த நிலைமை தான் நடந்திருக்கு என்று கதையா கிட்டத்தட்ட முத்தவாத்திரான ஹதீஸ் கொடுக்கிற தீர்ப்பு மாதிரி தீர்ப்பு என்ன செய்யறது சொல்றது. அடுத்தது என்னது, அங்க உள்ள நல்ல சூழ்நிலையை கெடுத்துடுறது. வேறொரு வார்த்தையில சத்தம் போட்டு ஒரு பிரச்சனையை படுத்தி திடீர்னு என்ன செஞ்சிடுறது, டென்ஷன் ஆகிடுறது, நல்ல அமைதியாகிக்கிற சூழ்நிலையை அவசரமா கெடுத்துடுறது. அதே போல என்னது, என்ன இது இப்படியே நடந்துட்டு இருக்குது என்று வேதனைகள் அவசரமாக வெளிப்படுத்துவதெல்லாம் குடும்ப சூழ்நிலை என்ன செய்யும், சகோதரத்துவ சூழ்நிலையை சீர்குலைக்கும். 45வது மன் கானத் காயத்துஹு இர்தாஉ மௌலாஹு அஸ்ஸ வஜல் ஃபஸௌஃப யஸ்ஹுலு அலைஹி ஜமீஉ மா யஅமலுஹு லிஇஹ்வானிஹி. வலைடா ஜமீஉ மா யஅமலுஹு லிஇஹ்வானிஹி, ஜமீஉ மா யஅமலுஹு லிஇஹ்வானிஹி. அதாவது யாருக்கு தன்னை இறைவனைத்தான் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற இலக்கு இருக்கிறதோ அவர் தன் சகோதரர்களுக்காக செய்யக்கூடிய எல்லாமே அவருக்கு லேசாகிவிடும். இறைவனை திருப்திப்படுத்துறதா இலக்குன்னு யார உள்ளத்துல இருக்குதோ இது எல்லாமே அவருக்கு என்ன செய்யும், மிச்சம் இலகுவா இருக்கும். இதுல ஒவ்வொன்றினே அவருக்கு கூலிதான், அஜிர் தான். அதுல நிறைய நன்மைகள் என்ன செய்ய கிடைத்துக் கொண்டுதான் இருக்கும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். 46வது துக்தூர் ரபிஆன் சொல்றாரு, ஃபில் ஆயாத்தில் வாரித அன் மூசா வ அஹிஹி வ உக்திஹி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரருடைய சகோதரி, அந்த வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அலைஹிமுஸ்ஸலாம் அவர்கள் மீது சாந்தி உண்டாவதாக என்ன காண்றோம்னா, நஜிது மஅல் அஹ் அல் குவ்வ வத்தஅ, சகோதரர்கிட்ட பலத்தையும் ஆதரவையும் பார்க்கிறோம். வமினல் உக்தி அர்-ரஹ்ம வல் அத்ஃப், சகோதரிட்ட கருணையையும் நெகிழ்வுத்தன்மையை நம்ம என்ன செய்யறோம் அதுல காண்கிறோம். வஹாகதா ஹுமுல் இஹ்வா, இப்படித்தான் சகோதரர்கள். லன் தஸ்ததிஅ, அதாவது நாங்க ஒரு நாளும் என்னது காண முடியாது அவங்களுடைய, அதாவது இந்த இதுல சிறப்பு தன்மையில வித்தியாசத்தை என்ன செய்ய முடியாது, காண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நடைமுறைகள் என்ன செய்யும் இருக்கும் அப்படி என்று சொல்லி சொல்றார். உண்மையிலே ஒரு அழகான உதாரணம் நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிறோம். 47வது ஹரியும் பில் இஹ்வத்தி வல் அஹவாத்தில் கிபார், பெரிய சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்களே அவங்க கவனம் எடுக்க வேண்டிய விஷயம் சதாதுல் ஃபராக் அல்லதி யஹ்துஹு வஃபாத்துல் வாலித் வல் வாலிதா லதா இஹ்வத்திஹிம் ஸிகார். சின்ன சகோதரர்கள்ட்ட சகோதரிகள்கிட்ட தந்தை தாயுடைய இழப்பு ஏற்படுத்தக்கூடிய இடைவெளியை மிகவும் நிரப்புவது பெரிய சகோதர சகோதரியுடைய கடமை. அவங்க 20 வயசா இருக்கலும் 18 வயசா இருக்கலும் தான், ஆனா வாப்பா உமா இல்லை என்றா நீ அந்த வாப்பா யோசிக்காம இருக்க கூடாது, தம்பி நினைச்சிட கூடாது. நீ வாப்பா உம்மோட இடத்துக்கு யோசிக்கணும். என்ன சிலர் அப்படி யோசிக்கிறது இல்லை, செலவு கொடுக்க எல்லாம் பாக்குறதா, ஆனா வாப்பாண்டா இப்படி பேத்திருப்பான், உம்மாண்டா இப்படி பேத்திருப்பான். அப்படி உன்னிட்ட வரையில உனக்கு ஒரு மனைவிக்கிறா, உனக்கு பிள்ளைகள் இருக்குது, அதனால நானா அப்படின்னு சொல்லி வருவதற்கு அவனுக்கு புத்தி அவனை தடுக்கும். நீ வேகமாக வாரத்துக்கு அவன் கேட்காமலே சரி, நீ கேட்டிருக்க வேண்டிய நான் செஞ்சிருப்பேன், கேட்காம நீ செய், பாப்பாவாக நீ கேட்காம செய். அந்த இடத்துக்கு நீ வரணும். நீ கேட்டானா செய்யாம, கேட்டா நீ எனக்கு மட்டும் சரி எல்லாருக்கும் தான் சரி, கேட்டா கேட்காம நீ செய்யணும் என்ற இடத்துக்கு நீ வரணும். இந்த அதிதார் பண்றது, அதாவது அதை எப்படி நீ இருக்கணும்னா, நான் இது அப்பவே யோசிச்சிருக்கணும், நீ கேட்கும் வரைக்கும் நான் இருந்திருக்க கூடாது, சரியா என்ற அடிப்படையில தான் நீ என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும். அது மிக முக்கியமான இடம். 48வது மின் ஹுஸ்னில் அஹ்த் வ கமாலிஸ் சுஹ்ப வ ஜமாலில் வஃபா தஆஹுது அப்னாஇல் அஹ் பஅத ரஹீலிஹி அன் துன்யா. அதாவது என்ன சொல்ற, நன்றி உணர்வு, கடந்த கால உணர்வுகளை மறக்காமல் இருத்தல், கடந்த கால நிகழ்வுகளை மறக்காமல் இருத்தல், தோழமையுடைய பூரணம். அதே போல என்னது, நன்றி செலுத்தலுடைய அழகான வடிவம் என்னென்றா, ஒரு சகோதரர் மரணித்து விட்டால் அவருடைய பிள்ளைகள் விஷயத்தை முழுமையாக நாங்கள் கவனம் செலுத்துதலும், அதுல நாங்கள் எங்களோட கவனத்தை செலுத்தி அதில் பராமரித்து அவர்களை முழு கவனத்திலையும் கொண்டு வருவது என்பது மின் ஹுஸ்னில் அஹத், அந்த சகோதரருடைய அந்த உபகாரத்துக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு மாற்று உபகாரம், பிரதி உபகாரம். இது ஒரு 48வது. 49வது காலல் ஹாஃபில் இப்னு ஹஜர் அன் உக்திஹி, தன்னுடைய சகோதரியை பற்றி இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்றாரு, கானத் காரிஅத்தன் காதிபத்தன் உஜூபத்தன் ஃபி ذكاء وهي உம்மி بعد உம்மி. என்னுடைய சகோதரி, மூத்த சகோதரி, காரிஅத்தன், குர்ஆன் ஹிஃப்ல் பண்ணினவர்களாக, எழுதக்கூடியவர்களாக, புத்தி கூர்மையில் ஆச்சரியமானவங்களாக அவர்கள் இருந்தார்கள். அவங்க என் தாய்க்கு பின்னால் என்னுடைய தாய் என்று சொல்லி இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்றாங்க. அவங்க சின்ன வயசுல என்ன செஞ்சிட்டாங்க, மரணித்து விட்டார்கள். 50வது கதப அஹதுஹும் பஅத வஃபாத்தி அஹிஹி, தன்னுடைய சகோதரருடைய மரணத்துக்கு பின்னால் ஒரு சகோதரர் எழுதுகிறார், ஹுவ ஃபில் பிதாகத்தி அஹி வ ஃபில் கல்பி அபி, அவர் அட்டையிலே என் சகோதரன், என் இதயத்திலே தந்தை அப்படின்னு எழுதுகிறார்.
அட்டையில அவன் வந்து என் பிரதர் தான், சகோதரன் தான். ஆனா என் உள்ளத்துல வந்து அவர் தந்தை அப்படின்னு ஒரு சகோதரனை பத்தி என்ன செஞ்சார், எழுதியிருந்தார். இதுதான் உறவு, அதான் ஒரு பலம் அப்படி என்று சொல்லி என்ன இந்த உதாரணத்தை சொல்கிறார். 51வது காலல் இமாம் இப்னு குதாமா. இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் சொல்றார், ரப்பானா அஹி. இப்னு குதாமான்னு நிறைய அறிஞர்கள் இருந்தாங்க, அதுல ஒரு சகோதரர். ரப்பானா அஹி வ அல்லமனா வ ஹரஸ அலைனா வ கான லனா கல் வாலித் வ ஹீன ரஜஅனா மின் பக்தாத் ஜவ்வஜனா வ பனா லனா தூரா. சுப்ஹானல்லாஹ். அதாவது இப்னு குதாமா சொல்றாரு, அல் மக்திசி, சரியா, எங்களோட சகோதரர்கள் எங்களை சின்ன வயசுல இருந்து வளர்த்தார். என்ற சகோதரர் வ அல்லமனா, எங்களுக்கு கல்வியை கற்றுத்தந்தார், எங்கள் மீது பேரார்வத்தோடு இருந்தார். வக்கானலனா கல் வாலித், தந்தை போல எங்களோட என்ன செஞ்சார், இருந்தார். நாங்க பக்தாதில் இருந்து திரும்பி வந்த நேரம் எங்களை திருமணம் முடித்து வைத்தார், எங்களுக்கு வீடுகள் கட்டி தந்தார். அப்படி என்று இமாம் இப்னு குதாமா ரஹிமஹுல்லாஹ் சொல்றார். சுப்ஹானல்லாஹ். இப்படியான இமாம்களுடைய வரவேற்கன்னு சொன்ன இமாம் இப்னு பத்தா இவைகள்லாம் விரிவாக பார்த்து அதில் உள்ள இப்ப இப்னு கதீர் நாங்கள் விரிவாக பார்த்த நேரத்தில் எத்தனை விஷயங்களை உணர்ந்து கொள்றோம், சோட்டாக படிக்கிறதை விட. அப்படியான செய்திகளை நம்ம இதில் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். 52வது இல்ல நான் விரிவா போகல, அதனால சுருக்கமா நம்ம போற பகுதியால, அலா மன் அன்அம அல்லாஹு அலைஹி பிஇல்மின் வ தஜ்ரிபத்தின் வ ഖிப்ர அயதஆஹத மஜாலிஸ இஹ்வானிஹி பில் இத்ராஇ தூன இத்ஹால். யாருக்கெல்லாம் அனுபவத்தையும் அறிவையும் அதே போல என்ன அதாவது தெளிவையும் அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறானோ, அவர் தந்த சகோதரர்களுடைய மஜ்லிஸை பாரமாக்காமல், வேதனைப்படுத்தாம, சுமையாக ஆக்கிராம, ஒரு நெகிழ்வான இதுல, ஒரு மகிழ்வான சூழ்நிலையில வைத்துக் கொண்டிருப்பது, அதாவது அவர் அந்த அல்லாஹ் தாலா தந்த அந்த அருளுக்கு செய்யக்கூடிய ஒரு உபகாரம். அந்த முறையில் அவர் என்ன செய்ய நடந்து கொள்ளணும். மற்ற சகோதரர்கள் கொஞ்சம் அப்படி கூடி குறைஞ்சாலும் உனக்கெல்லாம் தந்த அனுபவத்தை வச்சு அந்த இடத்தை ஒரு சிறப்பான முறையில் என்ன செய்யணும், நீ வைத்துக் கொள்ள வேண்டும். 53வது கால துக்தூர் சுலைமான் அல் அபூதி. அதாவது நிறைய அந்த நவீன கால அறிஞர்களுடைய செய்திகளை நிறைய கொண்டு வர்றாரு, சஹாபா கிட்ட செய்திகள், அத்தர்கள், இமாம் கிட்ட எல்லாம் கொண்டு வந்தார். அதை பிரிச்சு தொகுக்கிறார். துக்தூர் சுலைமான் அல் அபூதி சொல்கிறார், லைஸ குல்லு ஷைஇன் காபிலன் லித்தஹ்லீல் فعامة تصرفات إخوانك تلقائية وغير مهيئة للدخول تحت بجهر دقيق والتحليل عميق لا تفرق الورد. அதாவது சகோதரர்களுடைய நிறைய செயல்பாடுகள் பெரும்பாலுமே அதாவது இயல்பானவைகள், அதாவது எதிர்பாராம நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள். அவைகளை நீங்க அதாவது மைக்ரோஸ்கோப்புக்குள்ள, நுணுக்கு காட்டிக்குள்ள வச்சு என்ன செய்யக்கூடாது, அவைகளை பார்க்க கூடாது. அதை மிகப்பெரிய ஆய்வு கண்ணத்தோட என்ன செய்யக்கூடாது, நோக்கக்கூடாது. ரோசா பூவை என்ன செய்யக்கூடாது, அதை சுரண்டி பார்க்க கூடாது. அதை என்ன செஞ்சிரு, அதை அலைஞ்சிரும், முள்ளும் என்ன செஞ்சிரு, நம்மளை கிழிச்சிரும். இந்த மாதிரி முறையில என்ன செய்யுங்க, நீங்க நடந்து கொள்ளுங்கள் என்று துக்தூர் சுலைமான் அல் அபூதி என்ன செய்யறார் சொல்றாரு. அதை இயல்பாக விட்டணும், அதை தஹ்லீலுக்கு என்ன செய்யக்கூடாது, ஆய்வு என்ற பகுதிக்கு கொண்டு போகக்கூடாது. 54 இஹ்தர் மா இஹ்வானிக் மின தனாபுஸ் பில் அல்காப் வ தஅலீகாத் ஸாஹிரா வல் இபாராத் அல் ஜாரிஹா. உன் சகோதரர்களோடு பட்ட பெயர் சொல்லி அழைப்பது, அதாவது அவர்களை நகைச்சுவை செய்து நையாண்டி செய்வது, அதுபோல காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்வதை எவ்வளவு உறவு பலமாக இருந்தாலும் தவிர்த்துக் கொள்ளுங்கள். 55வது இஸ்தம்தி மா இஹ்வானிக பினிஅமதி ஜமாலி தனவ்வ வ முதஅத்தில் இஹ்திலாஃப். உங்களுக்கு இடையில் உள்ள வேறுபாடு, உங்களுக்கு இடையில் உள்ள முரண்பாட்டின் அழகை அனுபவியுங்கள். உங்களுக்கு இடையில் உள்ள முரண்பாட்டின் அழகையும் வேறுபாட்டின் அந்த இன்பத்தையும் அனுபவியுங்கள். ஒரே சஃபாக, ஒரே லைனாக, ஒரே வரியாக, ஒரே கொப்பியாக இருக்கணும் எதிர்பார்க்க வேணும். அவன்கிட்ட ஒன்றிக்கும் நம்மகிட்ட ஒன்றிக்காது. உனக்கு வசதி இருக்கும், அவன்கிட்ட கருணை இருக்கும், சரியா, அவன்கிட்ட சமாதானத்தன்மை இருக்கும். இவனிடத்துல எல்லாத்தையும் ஒரே மெத்தட்ல என்ன செய்ய, நீங்க பார்க்காம டிஃபரெண்டா அதை அனுபவிங்கன்னு சொல்லி நிறைய பேர்ட்ட எப்படி இருக்குமெண்டா, இந்த மெத்தட்ல தான் முன்னேறணும், இந்த மெத்தட்ல தான் வளரணும், இந்த மெத்தட்ல தான் இருக்கணும் என்று ஒரு புக் வச்சுப்பாங்க, சரியா. அந்த புக்ல இவன் இல்லை, இவன் முன்னேற மாட்டான், இவன் சரியான முறையில் இவன் சரியா வளர மாட்டான். யார் அதுக்கு விளங்கிட்டா, இல்ல ஹாஜத்து பி நஃப்ஸி யக்கூப கலாஹா. நம்ம காயிதா சொல்றோம், அதுதான் என்ன, யக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துல உள்ளத்தில் இருந்த தேவைதான் இந்த வழியால போங்க, அந்த வழியால போங்க. அல்லாஹ்வுடைய கதிரில இருந்து எதையும் என்ன செய்யலாது, எடுக்க முடியாது. அப்படி நடந்துக்கோங்க. நீங்க கதிர் என்ன செய்ய வேண்டாம், அந்த தீர்ப்பளிக்கக்கூடிய இடத்துக்கு போக வேண்டாம். 56வது குன் யக்தன் மின் நுஷூஇ தனாஃபுஸி பிதனாஃபுர் வல் முகாரனா பிஹனக் வலா தஸ்னா மா இஹ்வானிக பீஅத்தன் ஜாதிபத்தன் லித்தஹாசுதி வல் கைரா. அதாவது எப்பொழுதுமே உணர்வுபூர்வமான ஒரு விழித்தவனாக இருந்துகொள். ஏதாவது ஒன்றுல எங்களுக்கு ஒரு வெறுப்போட ஒரு போட்டி வருதா என்றத அவதானமாக இருந்துகொள். அதே போல புத்திசாலித்தனத்தோட ஒப்பீடுகளை கவனமாக இருந்துகொள்.
அதே போல பொறாமைக்கும் ரோசத்தையும் இழுத்து வரக்கூடிய சூழ்நிலை வராத வகையில கவனமாக இருந்தது. எல்லா இடங்களும் சில நேரங்களில் நம்ம சகோதரோட பிள்ளைகள ஒரு பிள்ளையோட கொஞ்சம் கூடுதலான இறக்கம் நமக்கு வந்துட்டே வரும், நமக்கே தெரியாம வரும். இந்த பிள்ளையோட பேச்சு நட, அழகு, கவர்ச்சி, அந்த பிள்ளையோட கொஞ்சம் விளையாட்டு சின்ன வயசுல அது வரும். அதே மாதிரி இன்னொரு சகோதர பிள்ளை எந்திரிப்பான், அது நமக்கு வராது இயல்பு. உடனே என்ன சொல்லணும், எல்லாத்துலயும் சமமா நடந்துக்கிறோம். வித்தியாசம் அவர்களுக்கே விளங்கினாலும் கூட நீ அதிலிருந்து விடுபட்டு மற்ற பிள்ளைகளை ஈக்குவலா நடத்தக்கூடிய அப்ப உணர்ந்து கொள்வான். எல்லாரும் ஈக்குவலா நடத்துறான், எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு கூடுதல் இறக்கம் அங்க என்ன செய்து வந்துருது என்று உணர்ந்து கொள். ஆனா நீ ஒதுக்குற மாதிரியான நடைமுறை, வேறு மாதிரியான நடைமுறை, தனிப்பட்ட ரீதியாக சிலர் நடந்து கொள்வாங்க. ஒரு சகோதர பிள்ளையோட நல்ல இறக்கம் காட்டி தனியே கிடைச்சோடனே இவனுக்கு அடிச்சிருவான். ரைட்டா? அந்த மாதிரியான நடைமுறை என்ன காட்டும், ஒரு வெறுப்பை என்ன செஞ்சிடும் காட்டிடும். இந்த போட்டி உணர்வுகளும் பொறாமை உணர்வுகளும் எங்கேயாவது லிங்க் ஆகுது என்று விளங்கினா உடனே அதை கலைக்கக்கூடிய வேலையில நீ முயற்சி எடுத்துரு. வளர்ந்த பிறகு என்ன எதுவும் செய்ய முடியாது. 57வது பிர்ருக பி இஹ்வானிக் மின் அஅலமி தவாஇ நஷ்அதி அவுலாதிக அலா ஸிலத்திர் ரஹிம். உன் சகோதரர்களுக்கு நீ செய்யக்கூடிய உபகாரங்கள் உன் பிள்ளைகள் இரத்த உறவுகளை சேர்ந்து நடப்பதற்கான ஒரு பயிற்சி, அதற்கான ஒரு வழி. அதை மறந்து விடாது. 58வது உذ்குர் தௌமன் மனாகிப இஹ்வானிக வ ஃபதாயிலஹும் வஸ்னி அலைஹிம் வலா தஸ்தஸ்கில் இஷாஅத மஸாயாஹும் வ இஹ்சானஹும் இஷாஅத மஸாயாஹும் வ இஹ்சானிஹிம். அதாவது எப்பொழுதுமே உன் சகோதரர்களுடைய மனாகிபுகளையும் சிறப்புகளையும் புகழு, பாராட்டு, அவங்களோட சிறப்புகளை அவங்களுக்கு எடுத்து சொல்லு. சிலருக்கு அவங்கள்ட்ட என்ன திறமை இருக்குன்னு அவங்களுக்கே தெரியாது. அவங்கள்ட்ட என்ன திறமை நீங்க சொன்னதோட மாற வாய்ப்பு. ஒருவர் அதாவது பிச்சை எடுத்துட்டீங்கிறார், ஒருவர் பிச்சை எடுத்துட்டீங்கிறார். அந்த பிச்சை எடுக்கிறவர் கொஞ்சம் பேனைகளை வச்சுக்கிட்டு தான் பிச்சை எடுக்கிறார். பேனை பிச்சை எடுக்கிறதுக்கான ஒரு உபகாரமா தான் அவர் வச்சுக்கிறாரு. ஆனா அவர் ஒரு பேனையை கொடுக்க 100 ரூபாய் எதிர்பார்ப்பார், 5 ரூபாய் பேனைக்கு. அந்த மாதிரி அப்போ ஒரு மிகப்பெரிய பணக்காரர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த பேனைக்கு என்ன விலையோ அதை கொடுக்குறாரு, 5 ரூபா கொடுக்குறாரு, 2க்கு 10 ரூபா கொடுத்துட்டு அவர் அவர் ஒரு மோசமான ஒரு இதா பார்க்கிறார். அப்ப அவர் சொல்றாரு, நீ என்னை மாதிரி பிசினஸ் மேன் தான், நீ என்னோட வியாபாரி தான், அதனால உனக்கு நான் கூட தர வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு போறேன். இந்த ஒரு வார்த்தை அவருடைய உள்ளத்துல என்ன செஞ்சிருந்தா, அப்படியே நான் ஒரு பெரிய பணக்காரன் விளங்க, வியாபாரின்னு விளங்குது. அவன் நம்மளே ஒரு வியாபாரி என்று சொல்லிட்டான் என்கின்ற உணர்வு அந்த இதுலயே அவர் என்ன இந்த கடை போடுற அளவு கிர்தாசியா, இந்த கடை போடுகின்ற அளவுக்கு பிரான்ச்சுகளை வச்சு உருவாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வளர்ச்சியை தந்தது அப்படின்னு சொல்லி. அதாவது வெற்றி அடைய 7 அடிப்படைகள் என்ற ஒரு பிரபலியமான ஒரு நூல் இருக்கு. சரியா? அடிப்படைகள் சப்ஜெக்ட் வேற, அதில் சில முக்கியமான செய்திகள் இது உண்டு. ஒரு மனிதனுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய கலிமத்துல் ஃபஅல், நல்ல வார்த்தை அவரை என்ன செஞ்சிடும், எங்கேயோ கொண்டு போயிடும். அதனால ஒரு சகோதரன்ட்ட என்ன ஒரு திறமை இருக்குது, ஏன்னா இந்த முதலாவது 2 3 வாரம் கிட்ட மட்டும் தான் திறமை இருக்கு, கடைசி உள்ளவங்க திறமை இல்லாத மாதிரியே அப்படியே விட்டுருவாங்க. அது ஏதோ என்னது நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த தியரி சொல்லி, அந்த தியரி மாதிரி அதை என்ன செஞ்சிருவாங்க, அதை விட்டுருவாங்க. அப்படி இல்லை, அவர்கள்ட்ட எல்லாம் தனித்திறமைக்கு அதை அடையாளப்படுத்தி விட்டுருவாங்க. அதை அடையாளப்படுத்தி விட வேண்டும். அடுத்ததாக 59வது அதிமி துஆ லினஃப்ஸிக வ இஹ்வானிக ஃபீ குல்லி ஹீன் வ மஅ குல்லி வித்ர் வ ஃபீ ஐயி ஹாலின் அவ் மௌதிஅன் துர்ஜா மாஹு இஜாபத்தி துஆ. உண்ட சகோதரனுக்காகவும் உனக்காகவும் எல்லா இடத்திலையும் துஆ கேள், எப்பையும் பிரார்த்தனை செய். ஒவ்வொரு வித்ர் தொழுகையிலும் என்ன செய், துஆ செய். ஒவ்வொரு துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய இடங்கள் எங்கெல்லாம் நீ தெரியும், இடங்கள் நேரங்கள் என்று தெரிகிறதோ அந்த எல்லா இடத்திலையும் நீ செய், இந்த பிரார்த்தனையை செய்து கொள். அந்த துஆவை மறந்துடா, துஆ கேட்டுக்கொண்டே இருவ சகோதரர்களுக்காக. 60வது மினல் மக்பூல் أن تكون علاقة الأشقاء مع بعضهم أوثق من علاقة غير الأشقاء شريطة أن تكون العلائق مع جميع الإخوة طيبة حلوة قوية وربما كان غير الأشقاء أقرب لبعضهم من الأشقاء أحيانا وأنفع لأزواج آبائهم. இந்த ஒரு வார்த்தையை இந்த கலாச்சாரத்தை தான் எழுதலாம். அதாவது குர்ஆன் பேசலாம், ஹதீஸ் பேசலாம், குர்ஆன் ஹதீஸை படிச்சவர் அதை பேசலாம், இந்த சூழலை வாழ்ந்தவர் பேசலாம், இல்லாட்டி பேசலாம். என்ன சொல்றாருன்னா, உடன் பிறந்த சகோதரர்களோடு இருக்கக்கூடிய உறவை விட ஒன்றுவிட்ட சகோதரர்களோடு இருக்கக்கூடிய உறவு கொஞ்சம் குறைந்திருக்கிறது இயல்பானது. சரியா? அது இயல்பானது. அதாவது ஒரே நம்மளோடு பிறந்த உடன் பிறந்த சகோதரர்கள், நம்மட தந்தைக்கு உடன் பிறந்த சகோதரர்கள் தாய் வேறாக இருந்து, அல்ல தாய்க்கு உடன் பிறந்த சகோதரர்கள் தந்தை வேறாக இருந்து இருக்கிற டைம்ல இவர்களை விட அவர்களோடு உள்ளவும் ஒரு கட்டம், நீங்க முயற்சியை எடுத்தாலும் ஒரு கட்டம் குறைஞ்சிக்கிறது இயற்கையானது. அதனால அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக நீங்க எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அனைத்து சகோதரர்களோடும் அழகான
இனிமையான பலமான உறவு இருக்கணும். என்ற அனைவருமே இரத்த சகோதரர்கள், அனைவருமே சிலத்துல் அர்ஹாம்ல வரக்கூடிய சகோதரர்கள். விளங்கிட்டா? சில ஊர்கள் என்ன சொல்லுவாங்கடா, அதை மாப்பிள்ளை மகன். விளங்கிட்டா? மாப்பிள்ளை மகன் அப்படின்னா மாப்பிள்ளையோட மகன். உம்மா சொல்லி கொடுவா பிள்ளைக்கு என்ன மாப்பிள்ளை மகன், அப்படியே என்னுடைய மாப்பிள்ளையுடைய மகன். ஆனா வேற எந்த அவட பிள்ளை இல்லை தானே. இப்ப மாப்பிள்ளை மகன் இன்னொரு மனைவி மூலம் பிறந்த ஒரு மகன் எடுத்துக்காக மாப்பிள்ளை மகன் என்று செய்வாங்க, அதை சொல்லுவாங்க. இந்த மாதிரி அதை அழைக்கிறதுல ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா உறவு விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு அளவு குறைஞ்சிக்கிற பிரச்சனை. ஆனா அனைவருமே என்ன சகோதர சகோதரிகள், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ரத்த சகோதர சகோதரி சொத்து என்று வார டைம்ல அல்லாஹ் தஆலா யாரை முற்படுத்துவான்? உடன் பிறந்த சகோதரர்கள், அடுத்ததாக அடுத்தவர் வருவாங்க, அடுத்ததாக என்ன தாய் வழி சகோதரர்கள் வருவாங்க. ரைட். சில பொழுதுகள்ல உடன் பிறந்த சகோதரர்களை விட ஒன்று விட்டு சகோதரர்களோடு ஒத்தரோடு 2 பேரோடு உறவு பலமாக வாய்ப்பு இருக்குது. விளங்கிட்டா? அது சில பொழுதுகள்ல என்ன அவங்களுடைய பெற்றோருடைய மனைவிமார்களுக்கு, தந்தையுடைய மனைவிமார்களுக்கு பிரயோஜனமானதாகவும் இருக்க வாய்ப்பு இருக்கு. அது பிள்ளை இல்லை. அதை நீங்க அனுசரிச்சு நடக்கிறதுக்கும் என்ன செய்யணும்? நம்ம தெரிந்து கொள்ளணும். ஆனா பொதுவாக ஒரு ஸ்டெப் குறைஞ்சிருந்தா அது ஒரு பிரச்சனையாக நீங்க எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இரத்த உறவு சகோதரர் என்றதை என்றைக்குமே என்ன செய்யக்கூடாது? மறந்துவிடக் கூடாது. 61வது மஹ்மா தாலத் அலாகத்துக மா இஹ்வானிக் வ அகவாதி فهي لن تدوم وسيقطعها موت أعجلكم فبادر إليهم بكل خير ومكرمة من الشعور والقول والفعل ولا تتردد ولا تستكثر ولا تمنع. எவ்வளவுதான் உன் சகோதரர்களோடும் சகோதரிகளோடும் உறவு நீண்டாலும் உறவு நிலைத்தாலும் அது மரணம் அதை முறித்தே தீரும். மரணம் அதை முறித்துவிடும், இல்லாமலாக்கிவிடும். அந்த துண்டிப்பை என்ன செஞ்சிடும்? முடிச்சிடும். சகோதரனாக இருந்தவன் சகோதரன் இல்லாமல் என்ன செஞ்சிருவான்? போயிடுவான். அந்த ஒரு நாள் வரும். அதற்கு முன்னால் சங்கையோடும் எல்லா விதமான நலவுகளோடும் நல்ல சங்கை உணர்வுகளோடும் நல்ல வார்த்தைகளோடும் நல்ல செயல்களோடும் அவனை நெருங்க, அவனோடு உறவு பாராட்ட என்றைக்கும் நீ தடுமாறி விடாதே. அதே நேரம் அவனிடத்துல அதிகம் கேட்டு அவனை கஷ்டப்படுத்தாத, அவனுக்கு செஞ்சவைகளை ஒரு நாளும் சொல்லி காட்டிராத. மரணத்திற்கு பின்னால் நீ கவலைப்பட வேண்டி ஏற்படும். ஒரு நாள் மரணம் உன்னை என்ன செய்யும்? பிரிக்கும். அந்த நாளுக்கு முன்னால உன் உறவை பேணிக்கொள், பாதுகாத்துக்கொள் என்று இறுதியாக என்ன செய்கிறார்? சொல்லி இதை முடிக்கிறார். 61 குறிப்புகள் இந்த பைனி உபைன் அஹ்வதி, எனக்கும் என் சகோதரர்களுக்கும் மத்தியில் அப்படின்னு சொல்றது. சகோதர உறவுகளோடு வாழக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவர் பேசின மாதிரி இருக்குமே. சகோதர உறவுகளோட எவ்வளவுக்கு குடும்பம் பெருசா இருக்குதோ அந்த அளவுக்கு அவருடைய சில விஷயங்களை விதிவிலக்கு இருந்தாலும் தெரியாத இருந்தாலும் அவர்கள் பேசிய உணர்வுகளை இந்த அவருடைய அத்தனை செய்திகளும் என்ன செய்து தந்திரிக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவைகளை எல்லாம் புரிந்து சகோதர வாஞ்சை என்பது இரத்த உறவு பலத்தை என்ன செய்து எங்களுக்கு தரக்கூடிய ஒரு இடம். அது அல்லாஹு தாலா இந்த உலகத்துல பாராட்டிய மிக முக்கியமான முதன்மையான உறவு. உலகத்துல இரத்த உறவெல்லாம் ஒரு உறவு பலமா இருக்க என்பது அது முஹாஜிர் அன்சார் உறவு தான். அந்த உறவு கூட அல்லாஹு தாலா தண்ட விதியில 2வதா வச்சுட்டாங்க. சொத்துக்கள் அது இதெல்லாம் போகக்கூடாது. அல்லாஹ்விடத்துல மிகச் சிறப்பான உறவு என்றைக்குமே பிறப்பால் வரக்கூடிய உறவு தான். அதுதான் சிலத்துல் அர்ஹாம் என்று அல்லாஹ் தாலா சொல்றான். அந்த உறவை நீங்க நெருங்க நெருங்க நீங்க அல்லாஹ்வை நெருங்குகிறீர்கள். அது அல்லாஹ்விடத்துல இஹ்திசாப் கூலியை நம்ம எதிர்பார்த்து பிரச்சனை எவ்வளவு உச்சகட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரி, துன்பம் எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும் என்னோடு கூட பிறந்தான் என்ன ஒரே கர்ப்பத்திலிருந்து பிறந்தவன், ஒரே கஷ்டங்களை பகிர்ந்தவர்கள், ஒரே உணவை பகிர்ந்தவர்கள், அதிலிருந்து வளர்ந்துதான் நம்ம கிளையாக செஞ்சுக்கிறோம் போயிருக்கிறோம் என்ற உணர்வு மனதில் வச்சு மரியாதை, கௌரவம், கண்ணியம், சொல்லி காட்டாத வழிமுறை, அதிகம் கேட்காத வழிமுறை, எல்லாம் பேணக்கூடிய விட்டு கொடுப்பு, மன்னிப்பு, பொறுமை என்பது உச்சகட்டமாக, அதுக்கு மேல தவிர்ப்பதற்கு எதுவுமே இல்லை என்கின்ற அளவுல நம்ம பேணிக்கொள்ள வேண்டும். அடுத்த உறவுகளையும் நம்முடைய மனைவிட மற்றவர்களுடைய இரத்த உறவுகளையும் அவர்கள் பேணிக்கொள்ள நாங்க என்ன செய்யணும்? துணையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது அனைத்துக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.